நல்லதுதான் நினைக்கிறேன். இப்போ மீட்டிங் அப்போ நம்ம கட்சி மீட்டிங் அப்போ இதெல்லாம் வந்து இந்த ஃபோன்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது நல்லதுதான் நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் நம்ம பசங்க சொல்லக்கூட தேவையில்ல. ஆல்ரெடி அவங்க வர கார்ல அந்த மாதிரி என்ன கொடுத்து வச்சுட்டே வந்துடலாம். அது என்ன என்ன ஒரு இது நான் வந்துட்டாரு போனை இல்ல வாங்கினது நான் நாங்கெல்லாம் குரு தலைவா கார்ல தான் வச்சோம். நானு தான் போனு நிறைய பேர் போன் வாங்கினது என்ன இதுன்னா இப்ப நம்ம ஒரு இது போன் வச்சு ரெக்கார்ட் பண்றோம்னா அவங்க சொல்ற விஷயத்தை கவனிக்க மாட்டோம். அந்த ரெக்கார்டிங்கே தான் பார்த்துட்டு இருப்போம். அந்த இது நம்மளுக்கு கொண்டு பாதி ஆமா கூட போய் அது சேராது டிஸ்ட்ராக்ட் மைண்ட்ல. ஆகும். ஆமா இன்னொன்னு ரொம்ப என்னன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும். நம்ம ட்விட் போடுறதுலயே மும்முரமா இருப்போம். அது வாங்கி வச்சது நல்ல விஷயம் தான். அவ்வளவு நேரம் போன் யூஸ் பண்ணாம நானே இருக்க மாட்டேன். இருந்ததே முதல்ல ஒரு பெஸ்டான ஒரு அது சரியான விஷயம் இது பண்ணது. அது இன்னொன்னு என்னன்னா இப்போ நம்ம பேசுறதே வந்து அது என்ன வேணா கன்வெர்ட் பண்ணி இந்த எடிட்டிங்ல பண்ணி போட்டுருவாங்க. அதை நியூஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸி டூல் அது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக இது வந்து இதுக்கப்புறம் ஃபாலோ பண்றது எல்லா மீட்டிங்லும் இப்படி இருந்ததுன்னா செம்மையா இருக்கும். அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கான்சென்ட்ரேட் இல்ல பண்ற மாதிரி இருக்கும். என்ன இண்டோர் பேசுறாங்க மீட்டிங் எல்லாமே இப்படிதான் நடக்கும் எப்பயுமே. இல்ல நல்லா அது இருக்கும். அதை அப்படியே நிர்வாகிகள் மெயின்டைன் பண்ணா சூப்பரா இருக்கும். இவங்களும் பார்த்தா இதுதான். எனக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆள் போன் வச்சிருந்தான். பாத்துட்டாங்க போன் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கும் போறோம்னு சொல்லிட்டு. அதனால அப்புறம் தான் கொடுத்துட்டு வந்தான். ஒரு 1 hour இருக்கும் ஃபங்க்ஷன் அந்த வரைக்கும் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் எடுத்து போய் கொடுத்துட்டாங்க. யாரோ கை தூக்கிருக்காங்க. விஜயகுமார் சொல்லுங்க. விஜயகுமார் என்ன சொல்ற இந்த பேர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? தெரிய இல்ல ஒன்னும் இல்ல, நம்ம ஏரியால வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து எந்த என்ன ஏரியாங்க? சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து அடையாறு ப்ரோ, சென்னை. அடையாறுங்களா? ஓகே 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 ஓகே. இங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து புசியானது இருக்கார்ல மாவட்ட செயலாளர், அவர் சரி வந்து இருக்காரு. அவர் வந்து அந்த விஜய் ஃபேன்ஸ் கிளப்ல இருக்க, அதாவது கட்சியில ஆக்சுவலா ஃபேன்ஸ் கிளப் இல்லாம கட்சியில இருக்கவங்க எல்லாரையும் வந்து அவங்க ஃபேமிலிஸோட வந்து ப்ரோ ஒரு நிமிஷம், நீங்க இல்ல சூர்யா இல்ல ஃபேனா? சூர்யா ஃபேனு அஜித் ஃபேன் எல்லாம் இல்ல, அது தெரியணும் உங்களுக்கு தெரியும் மேபி, அதனால உங்களுக்கு தெரியனால எனக்கு கேட்க இல்ல வரல. நீங்க யார் ஃபேன் நாங்க ஏன் எனக்கு தெரியுமா தெரியுது. கேட்கறோம்? கொஸ்டினே நீங்க கேட்க பேசுற விடாம நீங்க பேசுறீங்களே, அப்ப நீங்க யாரு? இல்ல சொல்ல நான் என்ன கேட்க நாங்க வந்தேன்னு யாரா? சொல்லுங்க. நாங்க யாருன்னு தெரியாம தான் மேல வந்து பேசுனீங்களா நீங்க? இப்போ அது கை தூக்குன்னு அத கைத்து நாங்க யாருன்னு இல்ல தெரியல, நாங்கெல்லாம் டீசெண்டா நாங்க கை என்ன தூக்கி பேசுறோம்னு நாங்கெல்லாம் டீசெண்டா ஆர்கே கை தெரியாது. தூக்கி ஃபேன்ஸ். பேசுறேன்னா அப்ப நான் வந்து என்ன சொல்லணுமா? இல்ல நீங்க டீசெண்டா கை தூக்கி ஆ பேசினா அதுக்கப்புறம் நீங்க பேசுறதெல்லாம் இல்ல கேட்கணும்னு இல்ல அவசியம் அதான் இல்ல. இல்ல நீங்க சரி கேள்வி கேளுங்க. கேட்கதானே, சரி அதுதான் கேள்வி கேளுங்க. சொல்றேன். இந்த டீசெண்டாவே மாதிரி கேளுங்க வந்து bro. அதாவது வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்கறதுக்குள்ள மண்டைய போட்டதுனால இப்பதான் பாக்குறேன். இல்ல ஏன் தெரியுமா? இல்ல உள்ள போய் பாக்குறேன், லைக்கா ரீட்வீட்னு ஒண்ணு இருக்கும், ஸ்டாலினுக்கு ரீட்வீட் பண்ணி வச்சுக்குது. சரி இதையும் விட்டுருவோன்னு கீழே ஸ்க்ரால் பண்றேன், ரெட்ரோ மாஸ் ரெட்ரோ பிளாக் பஸ்டர். நம்மளே சப்போர்ட் அலெக்ஸ் பண்ணுவோம். பாத்து அதான் இல்ல ப்ரோ, இல்ல அதான் இல்ல 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 ப்ரோ, ஒரு நிமிஷம் சொல்ல வர்றது என்னன்னா, சூர்யா ஃபேனா இருந்தா சூர்யா ஃபேனா மட்டும் இருடா. அதான் ஸ்டாலினுக்கு இதுல ஹைலைட் என்னன்னா விக்னேஷ் ப்ரோ, அவன் கான்பிடன்ட் லெவல் பாத்தீங்களா? ஸ்டாலினுக்கு லாஸ்டா ரீட்வீட் பண்ணிட்டு இங்க வந்து உட்காடுறான். இல்ல அவன் ஏதாவது ஏன்னா அட்லீஸ்ட் அந்த ரீட்வீட்டை எடுத்துட்டாவது இல்ல வந்திருக்கலாம். அலெக்ஸ் அவன் நேம் சொல்லும் போதே நல்ல விக்னேஷ் ப்ரோ உள்ள வந்துட்டாரு கரெக்டா. அவர் நேம் சொல்லும் போதே ஒரு ஆனா மாதிரி பேசினா. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, சாரி அந்த பேர் அசிங்கப்படுத்திட்டான் ப்ரோ விஜயகுமார். நேற்று மீட்டிங்ல சொன்ன ரிகுரே நெகட்டிவிட்டியை கிட்ட சேர்த்துக்காதீங்க. அதுதான் நடக்குது இப்போ. அதுதான் இல்ல இப்ப அதான் சார் அந்த போயிட்டான். தம்பியே இல்ல, அந்த தம்பியே நெகட்டிவா ஒண்ணு சொல்லி அது வந்து ஒரு கண்டென்ட் ஆகி அது விளக்கம் கொடுக்கறத விட நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போலாம். பண்ணா கூட ப்ரோ ஆனா இதுல இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நைஸா அவன் சூர்யா ஃபேன் மாதிரி பேசி வந்துட்டலாம். புரியுதா? இப்படிதான் அலையறானுங்க என்ன கேட்டா. இந்த ஊப்பிங்க சூர்யா ஃபேன் இருக்கிறானுங்க, ஆமன்ற அதான் அந்த மாதிரி இருக்கானுங்க, மெட்டல் அந்த மாதிரி இருக்கானுங்க. இல்ல அதான் அதை நிறைய வந்து பேர் ஃபில்டர் பண்ண வேண்டியது அந்த ஃபேன்ஸ் கிளப்போட இவங்க தான் இருக்கு. ஓகேவா? அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. அது அவங்க தான் பார்க்கணும். இப்ப அவங்களுக்கு பிடிக்கும் இல்ல இல்ல ப்ரோ, நீ இல்ல ப்ரோ, இப்ப நீங்க அஜித் இல்ல அஜித்துக்கும் இல்ல அஜித்துக்கும் இல்ல ப்ரோ, அஜித்துக்கும் கலைஞருக்கும் இது எந்த அளவுக்கு இதுவும் தெரியும். அப்படி இருந்தும் நிறைய பேர் டிஎம் தான், கொஞ்சம் பேர் டிஎம்கேல இருக்கிற அஜித் ஃபேனா இருப்பான். அதனால தான் உண்மையில எனக்கு ஏகே அடிக்க தோணாததுக்கு இது ஒரு காரணம் இருக்குது. இவனுக்கு உண்மையில அஜித் ஃபேனான்னு எனக்கு தெரியாது. விஜய் பத்தி 10 ட்வீட் கெட்டது போடும், அஜித்துக்கு 2 பிரைஸ் பண்ணுவான். ஆனா வந்துட்டு தான் டிஎம்கேக்கு உப்பு போட்டு இங்க வந்துட்டு தான் நம்மளுக்கு திட்டு நிற்பானுங்க. அதான் பாப்போம். எல்லாமே ஒரு வயிற்று பொழப்பு தான் அலெக்ஸ். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு வந்து அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்டோட எம்எல்ஏ ஓகேவா? அவங்க வந்து ஒரு லேடி டிஎம்கே, அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ. அவங்க பேர் நான் பேரே சொல்ல ஓகேவா? நான் வேணா இப்படி ஒரு ஜென்ரலா காமனா பேசுறேன்.
அவங்க அவங்க குட் பேட் அக்லி படத்துக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி போறாங்க. மினிஸ்டர் அவங்க நேத்து ஒரு நேத்து வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சு. அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க ஸ்டேஜ்ல அப்படின்னா, இந்த மாதிரி இணையதளத்துல வந்து நம்மலாம் வந்து இனிமேட்டு பயங்கரமா பேசணும். ஏன்னா நம்ம தளபதியும் ஸ்டாலினையும் சரி துணை முதலமைச்சரையும் பயங்கரமா பேசுறாங்க. நீங்க தான் பேசணும். இனிமேட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு கட்டாயத்துல இருக்காங்களாம். எனக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு. இப்போ இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் பாரேன் எங்க இருக்குன்னு பாரேன். ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஆன் ஃபீல்ட்ல நீ போய் மக்களை மீட் பண்ணி அங்க உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை நீங்க தீர்வு காணு. அதுல நீங்க பண்ணா இந்த பிரச்சனை எல்லாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு வந்துருமே. ஆப்போசிட்ல என்ன பேசுறாங்க, ஆப்போசிட்ல என்ன பண்றாங்க, ஆப்போசிட்காரங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்றாங்களோ அதை பண்ணணும்னு நினைச்சு ஒரு மினிஸ்டர் ஃபாலோ பண்ற மினிஸ்டர் போய் ஒரு ஸ்டேஜை போட்டு பேசினா இது எவ்வளவு நகைச்சுவை இருக்கு பாரு. இப்போ அந்த மினிஸ்டர் பேசினானா இப்போ அந்த மினிஸ்டர் கீழே இருக்க ஒரு 10 பேர் ஐடி ஓபன் பண்ணா இதுதான் பண்ணுவானுங்க அலெக்ஸ். இப்போ மேல ஒருத்தர் புதுசா இருந்தாலும் அந்த மாதிரிதான் ஆகும். புரியுதா? இதெல்லாம் வளர்த்து விடுறது. கட்சிக்குள்ளேயே எல்லாரையும் இப்படி இப்படி மோட்டிவேட் பண்ணி நீ என்ன வேணா பண்ண அவங்கள பேச விடக்கூடாது, அதுதான் அவனோட கோலா இருக்கணும்ன்றது. அந்த மாதிரிலாம் பண்ணா இப்ப இப்படிதான் ஆகும். தலைமையே சரியில்லை. உத்தரவு ப்ரோ நீங்க இது மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு அதாவது டெபுட்டி சிஎம்ஏ வந்துட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அதுதான் ப்ரோ எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்றானுங்க ப்ரோ. இப்போ அப்படிதான் இருக்கு. வே ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், விக்னேஷ் ப்ரோ வந்து யாராவது ஒருத்தர் வந்து பேசினா அதாவது இது பேசினா ஒண்ணு பாண்ட் பண்றது இல்ல ரிமூவ் பண்றது ஏதாவது ஒன்று நடக்கும்ல. அங்க என்ன பண்றானுங்கன்னா சூப்பரா பேசுங்க அப்படின்றாங்க. அதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது இல்ல இப்ப ஆனா ஆச்சரியம் என்னன்னா ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருந்தா அங்க கவலை இல்லை. ஒரு பொம்பல் நடுவில் ஒன்று திட்டு இந்த ஞாபகம் நிறைய பேர் தெரியும். நான் கூட வீடியோ நிறைய போட்டேன் பயங்கரமா இருக்கு. அதான் எல்லாம் இப்படி இருந்தாதான் இப்ப இல்ல ஆவரேஜ் இந்த ஒரு ஃபேன்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒரு மீம் இருக்குங்க. அந்த மாதிரி தான் இவனுங்க ஆவரேஜ் டிஎம்கே மெம்பரோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். அசிங்கமா திட்டிக்கின்னு இது பண்ணிக்கின்னு அதான் நீ எல்லாம் தமிழ்நாட்டுல ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கணும் கலரை. ஊர் அரசியல் உனக்கு செட் ஆகும். விக்னேஷ் ப்ரோ கூப்பிடுறோம். வீட்டுல இருக்காரு. ஆனா டேய் இல்ல இது கிரிக்கெட் விடுறா யாரும் பாக்கல தெரியும். இது போனா ஜெயிச்சிடும். ஸ்கோர் எவ்வளோ? ஸ்கோர் எவ்வளோ? மேட்ச் முடிஞ்சிச்சுடா கோமாளி. ஸ்கோர் எவ்வளோ முடிஞ்சிச்சு? அதான் இல்ல இது யார் ஜெயிச்சா தெரியலையே. மேட்ச்னே தெரியாது யாரு ஜெயிச்சாங்க. இல்ல இப்ப ஒரு ரன் ஜெயிச்சாங்க. 9-10 விக்கெட் வாலி மும்பை. ஏன்னா இல்லன்னா இவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிச்சிட்டானுங்க. இப்பதான் ஸ்கோர் பாக்குறேன். பட்டப்பட்டான வீட்டுக்கு வந்துட்டானுங்களா மும்பை. ஆனா மாஸ்டர் ஒரு நேரத்துக்கு முன்னாடி ஒரு எஃபெக்ட் கொத்த பார்த்தேன். எனக்கு எதுக்குன்னு இப்பதான் புரியுது. இதுக்குதானா என்ன அலெக்ஸ்? இல்ல கேவலமா தோத்துருக்கோமே. புகழ்லாம் ஏத்தாதீங்க பாடு. பைத்திய மாதிரி இருப்பான் வந்து எல்லாம் திட்டு சண்டை போட்டு பானுங்க. பாக்குறதே விட்டேன் அலெக்ஸ். நீங்க தானே பார்த்து ஸ்கோர் சொல்றீங்க. உண்மையிலே தோனி டயாட் ஃபேன்ஸ் எல்லாம் யாரா இருந்தாலும் பாக்காதீங்க இந்த வருஷம். அதான் நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு சின்ன பையனுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த வச்சு நாங்க கோமாளியை தூக்கிட்டு டேவில் பிரேவிஷோ போட்டுருவோம். அதை வச்சு அவன் பேடி போட்டுடலாம். பைத்தியக்காரனுங்க. ஆனா ஆதவ் அர்ஜுன் இன்னைக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. அதான் ஸ்மூத்தா நல்லா நிறைய கேள்வி எல்லாம் போகும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பார்த்துருந்தா ரிப்போர்ட்டர் வச்சிருந்தானுங்க. அதான் டென்ஷன் ரொம்ப தான். அவரே 2-3 தடவை போயிட்டு வந்திருந்தாரு. கட் பண்ணிட்டு திரும்ப போடும் போதும் அதான் ஆச்சு. ஆனா இல்ல நல்லாதான் பேசினாரு. அதான் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போக வேண்டியது. இல்ல ஆல்ரெடி ஒரு பிளான்ல இல்ல மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போடலாம். அதை ஒரு டீட்டெயிலா போலான்னு
கட் பண்ணி அதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் போயிடுச்சு. புரியுது ஒரு ஆமா ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாங்களா ப்ரோ டிஎம்கே நம்மள? ப்ரோ இது எனக்கு என்ன படத்துல சொல்லுவாங்கல்ல, வேற வேலை இருந்தா பாருங்களேன்டா உருப்படியா, வேற வேலை எங்க இருக்கு? அததான் வேற அதனாலதான் இங்க வேலை இருந்தா வரானுங்க. உருப்படியா பாருங்கடா. நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன ஆனா இல்ல பேசுறோம். இந்த மாதிரி பல்க் ரிப்போர்ட்லாம் எனக்கு கேட்டா ஓவர்சீஸ்ல இருந்து அடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் குரூப்ல அனுப்பிச்சு அந்த மாதிரிலாம் தோணல. எனக்கு தெரிஞ்சு விஎஃப்என்ல அடிச்ச ரிப்போர்ட்லாம் பார்த்தா இவனுக்கு ஐடி விங்க தான், டிஎம்கே ஐடி விங் சைட்ல இருந்து அடிச்ச மாதிரி தான் இது. எனக்கு கேட்டா அஃபிஷியலாவே அடிச்ச மாதிரி. மேசிவ் பல்க் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது எனக்கு கேட்டா. தமிழ் இங்க இந்தியால இருந்து ஓவர்சீஸ் தான் ஈஸியா பண்ணலாம். இருக்கட்டும். இல்ல மிஞ்சு மிஞ்சு போனா இங்க என்ன இங்க பண்ணா ஏதாவது தான் வேற என்ன கனெக்ட் பண்ணி கூட இங்க பண்ணலாம். என்ன பண்ண முடியும் அவங்களால? இல்ல இதெல்லாம் பாப்போம். அதான் இந்த என்ன சொல்லுவாங்க, வெறும் இதுக்கே இப்படி பயந்தா எப்படிடா இவனுங்க? இன்னும் தளபதி வந்து இன்னும் கீழ வந்து பேசினார்னா, ஏரியா மீட் பண்ணாங்கன்னா என்ன கரண்ட கட் இல்ல பண்ணுவானுங்களா? ஆதவர்ஜன் மீட்டிங்ல என்ன சொன்னாருன்னா, அதான் நீங்க வந்துட்டு இதெல்லாம் பாத்துக்கங்க, ஸ்டாலின் வந்துட்டு அதான் நம்ம தளபதி பார்த்து பாருன்னு அவருடைய ரிலேஷன் கொடுத்துட்டு போயிட்டாப்புல. அது ஒண்ணு செம்ம இது இல்ல வந்து அதான் அப்ப எப்படி மீட்டிங் புஷியானந்தம் இல்ல நடத்துறப்பெல்லாம் கரண்ட் கட் பண்றானுங்களா ஏரியால? என்ன இவனுங்க ஃபன் பண்ணுகிறாங்க. இங்க பண்ணல. ஏசி ஏசில கரண்ட் கட் பண்றது இதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக் ஆச்சு பாலிடிக்ஸ். ஆனா பாலிமர் மைக்க புடிச்சுன்னு வெயிட் பண்ணதான் வா வா வாட்டி 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 அப்படின்னதான். ஆனா உசாராதான் எதுவுமே இல்ல நடக்கல. இல்ல என்ன வந்து கேட்டாங்க, சார் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு, இல்லைங்க நைட்டு ஃபுல்லா நானே தூங்கல, டிராவல் பண்ணி வந்தேன் சொல்லிட்டேன். இல்ல அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கணும், ஓப்பனாவே சொல்லாம உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுடா அப்படி இல்லப்பா. அப்படின்னு. ஆனா இல்ல ப்ரோ, அது கூட சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா, அதையும் எடுத்து போடுவான். விக்னேஸ்வரன் என்கின்ற இல்லடா கடலூர் இல்லடா மாவட்டத்திலிருந்து வந்த தாவேக்கா நபர். அதுக்கு இல்ல, பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்ட போனா கூட அது ஒரு கண்டென்ட். இல்ல இப்ப நீங்க மாட்டங்கிட்ட சொன்னா கூட அதான் என்னது, பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசியுள்ளார். அவதூறாக இல்ல, அதுக்கு ஒரு மதிக்கவில்லைன்னு பீச்சு. போடுவாங்க. இல்ல மதிக்கலனாலே அவதூறுன்னு போட்டுருவானு கேட்டா அது ஒண்ணு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, புஷியானந்த் ஒருவர்னு வெயிட் பண்ணுதா, அவர் அங்க மட்டும் போயிருந்தான். அதான் மதிக்கவே இல்லை. மதிக்கலாம் இல்ல, அவருக்கு அப்புறம் இது இருந்துச்சு, போக வேண்டியது இருந்துச்சு. இல்ல ப்ரோ, இனிமே பிரஸ் வந்துட்டு இல்ல, பிரஸ் இனிமே நல்ல விஷயம் தான். அவரு ஹேண்டில் பண்ணாத பிரஸ்ஸாடா. அதான் சொல்றேன், இவன் இதெல்லாம் பிரஸ்ஸானே என்னதான் தெரியாது. பாத்தீங்கன்னா கேனத்தரமா குழப்பு கேட்டாலும் ஒரு அசால்ட்டா பேசிட்டு போவாப்ல. நம்ம அலெக்ஸ் இவங்க எப்படி தெரியுமா, இந்த இந்த எந்த மீடியா வந்து யாருக்கு ரிலேட்டடா பேசுறாங்கன்றது இந்த ஃபைண்ட் அவுட் பண்றதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசுறாங்க. யாருமே வந்து நடுநிலையா பேசுறவங்க மாதிரியே இல்ல. எல்லாருமே எப்படி டிஎம்கே காரன் ஒரு கட்சிக்காரன் வந்து கேள்வி கேட்பானோ அந்த மாதிரிதான் இருக்கு ஒரு கேள்வி. ஒரு நிமிஷங்க, நீ சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது. அலெக்ஸ், இந்த பிஜேபி பேஜ் ஒண்ணுடா, அதுல வந்து மில்டன் பேசுறதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. பார்த்தா தளபதியை பத்தி நெகட்டிவா பேசிருக்காங்க. அப்ப உண்மையாலுமே நீங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஆனா இல்ல ப்ரோ, பாசிசம் பாயசம் ஒண்ணுன்னு விஜய் சொல்றதோ இல்ல, நிறைய பேர் ஏன் சில மீம்லாம் இங்க சொல்ல முடியாது. அதான் ரொம்ப இதெல்லாம் போடுவானுங்க. ஆனா இவனுங்க பண்ற வேலையே தான் இந்த மாதிரிதான் பண்ணிப்பானுங்க. பிஜேபிக்கு தான் ஆப்போசிட் டேரக்டா சப்போர்ட் பண்றது. விஜய்னு வந்துட்டா இப்ப இது எப்படின்னா, இது ஒரு சினிமா ஃபைட் மாதிரி தான். இவனை வந்துட்டு அவனுக்கு உப்பு போடுற மாதிரி. அதான் விஜய்னு வந்துட்டா இந்த பாஜக ஒண்ணு சொல்லி வராங்க தெரியல. ஆனா ஆல்ரெடி பின்னாடி அப்படிதான் போகுது. ஆனா மில்டன்லாம் ப்ரோ இது அசிங்கமாகுது, அதான் கேட்கவே அசிங்கமாகுது. பாப்போம். ஆனா இவனுக்கு தெரியல, இவனுங்க எல்லாம் எப்படி சமாளிச்சு இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. அரசியல்ல ரொம்ப சீரியஸா ஏதாவது ரொம்ப டிபேட் நல்லா கொஸ்டின்லாம் சூப்பரா இருக்கும் தான் எதிர்பார்த்தோம்ல, அப்படி இல்லவே இல்லை.
வர்றானுங்க அபியூஸ் பண்றானுங்க, திரும்ப கலாய்க்கிறானுங்க, வர்றானுங்க அபியூஸ் பண்றானுங்க, குழப்பி இல்ல விட்டு இவங்க போயிடுறாங்க. எல்லாம் எதிர்கட்சியாவே இருந்து கேள்வி கேட்டே பழகப்பட்டவங்களா. இப்போ ஒரு 5 வருஷம் அத்திப்பூ பூத்த மாதிரி வந்து ஆட்சியில உட்காந்துருக்காங்க டிஎம்கே. சோ அவங்களுக்கு வந்து அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இதே நீ வேணா பாரு, போன ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உத்தமர்களா மாறி இருப்பாங்க. கேள்வின்னா அவங்க கேட்பாங்க, இது பண்ணுவாங்க, சமூக ஆர்வலர்களா மாறுவாங்க, நல்லா இதுவா பேசுவாங்க. நம்ம எல்லாம் டிஎம்கே எல்லாம் இந்த அளவுக்கு கேள்வி கேட்கறாங்க, அரசு ஊழியர்களுக்காக போராடுறாங்க. அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தா எப்போ இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கே அந்த தாட் வந்து தோன்ற அளவுக்கு பேசுவோம். நம்ம வச்சு ஏமாத்திட்டாங்க மே ப்ரோ. மாசம் வெயில் வேற. இவங்க நம்மள எல்லாருமே ஆக்சுவலா சொல்ல போனா இல்ல மான்ஸ்டர் ஒரு நிமிஷம். இல்ல மே மாசம் வெயில் வேற. கரண்ட் கட்டினாலும் சாரி கரண்ட் கட்டினாதான், கரண்ட் கட்ட சொல்றேன், கட்டினா இல்ல, கரண்ட் கட் பண்ணாலும் டிஎம்கே கடிவிலும், தண்ணீர் பந்தல்ல தண்ணி இல்லைனாலும் டிஎம்கே கடிவிலும் கூட. இன்னொன்னு என்னடா, உண்மையில டிகிரி அதிக செல்சியஸ் வரும், நிறைய சாவு கூட வாய்ப்பு இருக்குது. நான் இப்பயே சொல்றேன், கன்ஃபார்ம் இருக்கு. அதனாலதான் எல்லாரும் உடம்புல ஹைட்ரேட் ஆகுங்க. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு போயிடும், புரியுதா? என்னைக்குமே அதான் டக்குன்னு சத்தியமா எப்ப வெயில்ல போய் சாகிறோம்லாம் எப்ப எதுவும் தெரியாது. ஒரு தடவை இல்ல விக்னேஷ் ப்ரோ, எலிட் பீச் இருக்குல்ல, அதான் சொல்லியிருக்கேன், பெசநகர்ல தான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல வீடுன்னு. எங்க பெரிய மாமா பசங்களோட எலிட் பீச்ல வந்துட்டு அங்க ஒரு பக்கத்துல கிரவுண்ட்ல வந்துட்டு கிரிக்கெட் ஆடுறோம். அப்ப அதான் இதே மாதிரி மே மாசம் டைம்ல தான் எனக்கு சத்தியமா வாழ்க்கையில மயக்கம் அவ்வளவா எனக்கு மயக்கம் அவ்வளவா வராது. மயக்கம்னா என்னன்னா அன்னைக்குதான் ஃபீல் பண்ணேன். நான் சொல்றேன், ஃபீல்டிங் பண்ணுகிறோம், ஒரு மாதிரி இருக்குதுடா, வலி தலைவலிக்குதுன்றேன். இவனுங்க விளையாட்டுக்கு எத்துக்குன்னு பண்ணிட்டானுங்க. சுத்துது கிரவுண்டு சுத்துது. எனக்கு உக்காந்துட்டாங்க போனாடே அப்படின்னுதான். அப்புறம் ஒரு மினரல் வாட்டர் அங்க சொல்லிதான் ஃபுல் கேன் வர வச்சு எல்லாம் குடிச்சிட்டு அந்த உட்காந்துருந்தோம். நீ அதான் இந்த மாதிரி அப்ப இல்ல ப்ரோ, அப்பயே அப்படியேதான். இப்பெல்லாம் வந்துட்டு அதிகமா இந்த மாதிரி வெளியில இருக்கும். போற டைமா இருந்தா பிளாக் அவாய்ட் பண்ணிடுங்க, பிளாக் ட்ரெஸ்ஸஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. வந்து எல்லோ ஆர் வந்து ப்ளூ ஒயிட் ரெட் அண்ட் பிளாக்கையும் அவாய்ட் பண்ணணும். அதுதான் ட்ரை அந்த மாதிரி இல்ல லக்ஷ், அது எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த கலர்ல வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுறது வந்து பிளாக்ல அதிகம். நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் ஃபேண்ட் நான் போட்டு போயிருக்கேன் முன்னாடிலாம், ஃபேண்ட் மட்டும் கொதிக்கும் தனியா. இல்ல அதான் ஆமா, பிளாக் மேக்ஸிமம் அத போட ஹீட் மாட்டாங்க, ப்ளூ அப்சர்வ் ஜீன்ஸ் பண்ணும். அதெல்லாம். அண்ட் வந்து நீ இப்போ வெளில போற நம்ம பசங்க எல்லாம் கட்சியில இருக்கானுங்கல்ல, அதனால வெள்ளை சட்டை தான் போடுவாங்க, அதை பத்தி கவலை இல்ல. இல்ல இப்பெல்லாம் கட்சியில கூட அது கருப்பு பேண்ட் மாசா இருக்கும்னு, அதான் அது ஒரு இது தான். எதுக்கு நம்ம பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த எந்த தளபதி ஒரு பேண்ட் எந்த கலர் போட்டு வந்தாரு, என்னது ஒரு சாண்டல் கலர்ல, அந்த மாதிரிதான் நிறைய பேர் போட்டு வந்தாங்க. எலக்ட்ரோலைட் அதெல்லாம் ஜனநாயகனுக்கே கெட்டப் அந்த இல்ல ஜனநாயகனுக்கே என்ன கேட்டா கெட்டப் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த மாதிரி தான் வருவாங்க. இல்லடா கட்சி வேஸ்ட் நல்லா ஏன்னா படத்தோடைய இல்ல ப்ரோ, படத்தோடைய ஒரு பாட்லயே வந்துட்டு ஏதாவது வெள்ளை சட்டை தான் போட்டுன்னு தான் ஆடுற மாதிரி தான் இருக்கும் போல. தான் ஃபர்ஸ்ட் லுக்லயே வந்து ஃபர்ஸ்ட் லுக் அதான் அந்த டேட்ல இந்த ரிலீஸ் டேட் போஸ்டர் பார்ப்போம். அதான் கட்சியால தான் என்ன கேட்டா உள்ள போறானுங்க தேட்டர் உள்ள. இது வேற என்ன கேட்டா கேஸ் நிறைய ஆகும் தமிழ்நாட்டுல. எப்படியும் கட்சி கொடி எடுத்துன்னு போய் உள்ள போக கூடாதுன்னு அதுவும் இந்த டைம்ல யாரும் கேஸ் போடல. ஆனா போடுவாங்க அந்த டைம்ல. நம்ம பார்க்க வருது ஆந்திரால. இல்ல ப்ரோ, நம்ம ஆந்திரால பாப்போம். இல்ல ஆனா இங்க நடக்கிறத சொல்றேன். இப்ப ஏன் இங்க தமிழ்நாட்டுல ஷோ நிறுத்தினாலும் நம்மளுக்கு கவலை இல்ல. ஆனா சரி இல்ல அப்படி கொடி எடுத்துட்டு போக கூடாது, படத்துல காமிச்சா ஸ்கிரீன்ல வந்தா நல்ல கேள்வி. சென்சார் போர்டு தான் கேட்கணும். ஆனா இதுல கொடுமை என்னன்னா, இல்ல கூட ஒரு மொக்க பத்தை ரிலீஸ் பண்ணி அதுக்கும் போடுவானுங்க. அது வேற பாப்போம் நடக்கிறப்ப. ரிலீஸ் ஆகட்டும், படத்தை நம்ம இது பண்ணுவோம். இல்ல அதாவது ரெட் ஜெயிண்ட் லைக்கா வச்சுன்னு வந்த ஒருத்தவனே பார்த்தாங்க. மக்கள் எல்லாமே பார்த்துருக்கேன், அவ்வளவு முட்டாள் கிடையாது. அலெக்ஸே சிம்பிளா ஒன்னே ஒன்று அலெக்ஸே, எழுதப்படாத ரூலு எழுதப்பட்ட ரூலு ஒன்று சொல்றேன். திமுக 2வது டைம் வந்த சரித்திரமே கிடையாது, இது எழுதப்பட்ட ரூலு. ஓகேவா? எழுதப்படாத ரூல் ஒன்று என்ன தெரியுமா? டிஎம்கே என்னைக்குமே உருப்படியா இருந்த சரித்திரமே இல்லை. எங்க போனாலும் இதே வேலைதான், இந்த பாலிடிக்ஸ. ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ திரும்ப டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டா வரலாற்றுலயே ஃபர்ஸ்ட் டைமா அதான் தொடர்ந்து 2 டைம் ஜெயிச்சத மாதிரி. அது அப்படி சொல்ல முடியாது, அதுக்கு எதிர்க்க ஒரு கட்சி இருந்துச்சுல்ல, ஓகேவா? அது வந்து ரொம்ப நாசமா போயிடுச்சு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது,
சரியான குறுகிய காலம்ன்றது சொல்றதா அது எதிர்கட்சியா உட்கார்ந்தோம்னா கூட நீ சொல்ற அந்த ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் ஒருவேளை எதிர்கட்சியா உட்கார்ந்தா கூட அப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த குறுகிய காலம் தான் இது முட்டு கொடுக்கறதுக்காக சொல்ல. ஏன்னா இன்னைக்கு ஆனா இல்ல இது அதான் இல்ல சொல்றது ப்ரோ, இல்ல ரீசன் பேசுற எல்லாருக்கும் பேசுற தெரியுது. இன்னைக்கு சொல்ற இதே டிஎம்கேவே பாத்தீங்கன்னா கூட 48ல கட்சி ஆரம்பிச்சு 2 தேர்தலை புறக்கணிச்சு 57ல தான் பாத்தீங்கன்னா அதுவே அவங்களுக்குள்ளார ஒரு என்ன சொல்ற வாக்கெடுப்பு வச்சு இந்த வாட்டி எலெக்ஷன் நிக்கலாமா வேணாமன்னா அவங்களுக்குள்ளாரே தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா? அந்த அந்த ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணி 57ல தான் அவங்க நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது என்னது அதுலயே அண்ணாதுரை தோத்துருக்காரு, இது பண்ணிருக்காரு, நிறைய இது பண்ணி நடந்துட்டு 67 தான் அவங்களே ஜெயிச்சிருக்காங்க இது டிஎம்கேவே. அந்த டிஎம்கே ஜெயிச்சதுக்கே பார்த்தீங்கன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட அந்த குண்டடிப்பட்ட சிம்பத்தி அது இதெல்லாம் நிறையவே சொல்லுவாங்க. அவங்களே முக்கிய 20 வருஷம் கழிச்சு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? நம்மெல்லாம் இந்த காலத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து உண்மை பொய்யினவங்க பொய்ய உண்மைன்னு அப்படியே நம்ப வைப்பாங்க. இப்படிப்பட்ட சோசியல் மீடியா காலம். இந்த காலத்துல எம்ஜிஆர் இருந்தா ஒரே இமேஜ் எந்த அளவுக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து தளபதி வந்து இந்த 1 இயர்லாம் கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்குலாம் பெரும்பான்மை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது இந்த நாட் ஓன்லி இந்த இது சர்வே ரிப்போர்ட்டு இத்தனை பர்சன்டேஜ் வரும் இதை தவிர்த்து உனக்கு வந்து அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து எது இருக்குது. ஓகேவா? பீப்புள் வந்து மெம்பர்ஷிப்பாகவே இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க. இன்னொன்று படைபலம் வந்து எதிரி கூட ஒத்துக்குவான். ஓகேவா? தளபதி கிட்டே இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா இனி சரித்திரத்துல எவனாச்சும் இந்த மாதிரி பண்ணணும்னா தலைகீழ நின்று தண்ணி குடிக்கணும். ஓகேவா? நம்ம அடிக்கிறது உண்மையாலுமே ஏனதான். ஏன்னா 70 ஆண்டு வருஷ கட்சியை நம்ம எடுத்து வரோம்னா அது வந்து அவ்வளவு முடியுது. அதுவும் சும்மா இல்ல விக்னேஷ் ப்ரோ. இங்க ஸ்டேட்ல இவங்க ரூலிங் பார்ட்டி, சென்ட்ரல்ல அவங்க ரூலிங் பார்ட்டி. 2 பேரையும் அட்டாக் பண்ண ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே இல்ல. ஒரே டைம்ல ஒரு புதுசா வர கட்சி 2 ரூலிங் பார்ட்டியை அட்டாக் பண்ண மாதிரி சரித்திரமே இல்ல. இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா, நான் வந்து எது ரொம்ப சக்சஸா நான் வந்து பாக்குறேன்னா, டே டு டே லைஃப்ல எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க தளபதியை பத்தி. டிவிகேன்ட்டு. இது வந்து நம்ம பசங்க பேசினா பரவாயில்ல. சும்மா ரோட்ல ஒருத்தங்க நின்று பேசினா கூட, பா இவருக்கு சான்ஸ் கொடுக்கணும்ப்பா, இவங்க பண்ற அல்சாட்டி எல்லாம் தாங்க முடியலப்பா அப்படின்றது மக்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே டு டே லைஃப் நியூஸை பார்க்கறது, அவங்களுக்குள்ளே பேசுறது, ஒரு ஒரு கட்சி இடத்துல போய் ஒரு விஷயம் கேட்கணும், அவங்கள வந்து ஒரு இலக்காரமா பேசுறது, மதிக்கிறது, அவங்கள ட்ரீட் பண்றதெல்லாம் பார்த்து இவங்களே தான் தெரிஞ்சிருச்சு. இந்த அநாகரிகமாக பேசுற வேலையும் மக்களை இழிவா பார்க்குற வேலையும் கட்சிக்கு கட்சி அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க தொடர்ச்சியா பண்ற எல்லாத்தையுமே மக்கள் புரிஞ்சுக்கிட்டானுங்க. நீ ஓட்டு கேட்கறதுக்கு எப்போ ஒரு எப்படி வர, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி பேசுறன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம கட்சி மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, நம்ம தளபதி ஒரு விஷயம் அழகா அப்பப்போ சொல்லுவாரு, டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னா. அது எதுக்குன்னா, நம்ம மற்றவங்கள பேசுற மற்றவங்கள எப்படி பேசுறோம்னு இல்லை, நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோன்றதே ஒரு 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 வழிமுறை. மக்கள்கிட்டயும் நம்ம எப்படி பேசணும், ஒரு மக்களா வந்து யாராவது வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்டா கூட அவங்கள எப்படி நம்ம டீசெண்டா பேசுறது, அவங்க கிட்ட எப்படி நம்ம அணுகுமுறையை வந்து கொடுக்கறது, அதை ஒரு 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 நல்ல ஒரு கைட்லைன் என்னை பொறுத்தவரையும் இதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இந்த மரியாதை எதிர்பார்ப்பாங்க. இந்த சுயமரியாதையை எதிர்பார்த்து பொதுமக்கள் நிறைய பேர் எத்தனோ வருஷமா காலமா இருக்காங்க இன்னுமே. ஆனா அந்த மரியாதை இவனுங்கெல்லாம் தர்றதில்ல, எந்த இடத்துலயுமே தர்றதில்ல. இழிவா பேசுறது, அவங்கள மினிஸ்டர்ஸே ஸ்டேஜ்ல முக்கியமா பேசுறது. அதான் நம்ம வந்தா இதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பர் ஆயிடும். அது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதான் ப்ரோ, எங்க வீட்ல ஒரு பர்சனல் இஷ்யூ ஒன்று இருந்தது. போலீஸ்ல போகும்போது கூட ஒரு எஸ்ஐ வந்துட்டு ஒருமையில எங்க சித்திய அப்பாவை எல்லாரையும் ஒருமையில திட்டினாங்க. அது வந்துட்டு எனக்கு செம காண்டாச்சு. அப்போ என்னால் போக முடியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒர்க்கு இருக்கிறதுனால ஒர்க்குக்கு போயிட்டேன். ஸோ ஃபேமிலியோட போகும்போது அப்போ போலீஸ்காரன் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் வந்துட்டு ஒருமையில பேசினாங்க. அது கொஞ்சம் ரொம்ப கேட்டோன்னே அது மனசு வந்துட்டு நீங்க ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இவங்க ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். அதாவது எப்படின்னா அது டிஎம்கே ஆட்சியில வந்து அந்த போலீஸோட கண்ட்ரோல் இருக்கிறதுக்கும் ஏடிஎம்கே ஆட்சியில அந்த கண்ட்ரோல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். எப்படின்னா அந்த அவங்க வந்து அந்த இல்லை ப்ரோ, நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது. இல்லைங்க, அதாவது போகும்போது இல்ல இல்ல ரொம்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கராரா இருக்கிறது அது இதெல்லாம் கொஞ்சம் இயல்பு தான். ஓகேங்களா? ஆனா அந்த ஒரு பேசிக் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அட இவங்க ஆச்சு தானே, டிஎம்கே தானே, நம்மள எவனும் கேட்க மாட்டாடான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு பயம்
இல்ல அது விக்னேஷ் ப்ரோ ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ ஒரு பெரிய விஷயம் என்னன்னா மினிஸ்டர்ஸ்க்கே பயம் காலைல இருப்பான் மினிஸ்டர் இருப்பாங்களா மாட்டாங்களான்றது. அப்பெல்லாம் சொல்லுங்க ப்ரோ. போலீஸ் என்ன என்ன ஏமாத்தம் அவங்களுக்குலாம். காலைல ஏஞ்சி ஒரு மினிஸ்டர் சொல்றாரு பேட்டியில, அண்ணே காலைல என் வீட்டுக்கு வெளில போலீஸ் தான் மினிஸ்டர்ண்ணே இல்லண்ணா நான் இல்லண்ணே. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஜெயலலிதா வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. இவனுங்கெல்லாம் இதுக்கெல்லாம் தவம் இருக்கணும் அந்த மாதிரியே கத்துக்கிறது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க வளர்த்த அந்த கட்சி இன்னைக்கு பொண்ணு போயிருக்கானுங்க பாருங்கப்பா. ஒருத்தவங்களும் கிடையாது, அதுவும் பாஜக கிட்ட அடமானம் வைக்கிற அளவுக்கு போயிருக்குன்னா. ஐயோ சாரி ஒரே நிமிஷம், நான் அது டாகுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன். பேச டாக் வளர்க்குறீங்களா? பேசுறாப்ல இல்ல இந்த இல்ல 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 ஒண்ணும் இல்ல 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 யா யா யோ யோ அப்படின்னு பேசினா அதான் கீர்த்தன். இல்ல இல்ல விக்னேஷ் ஸ்ட்ரீட் டாக் நான் எட்டி பார்த்தேன், தண்ணி காலி ஆயிட்டு இருக்கு. நான் கூட திஷா பாட்டானியோன்னு நினைச்சிட்டேன். என்ன நாய் ப்ரோ? இல்ல தெரு நாய்க்கு ப்ரோ, தெரு நாய்க்கு தண்ணி இப்பதான் டாக் என்ன பெட்டு என்ன பெட்டு இல்ல வீட்டுக்குள்ள நாய்க்கு ஒரு கயிறை போட்டு இழுத்து போட்டா பெட்டு, வெளியே விட்டா நாய் தான் இது. ஆனா நான் ஃபிஷ் தான் வளர்க்குறேன் இப்போ, ஃபிஷ் டேங்க் இது அதே ஒண்ணுன்னா போகுது. இதான் பெருசா வாங்கி விடலான்னு பாரு. அது வெயில் டைம்ல போயிடும்டா. அது போயிடுமா? இல்ல இல்ல நல்லா மெயின்டைன் தான் பண்றேன். ஆனா சில நேரத்துல எப்படி சாகுதுன்னு தெரியல. அது நடக்கும் ப்ராப்பரா. அதெல்லாம் நிறைய வருஷம் கணக்குல ஃபாலோ பண்றவங்க வீட்லயே ஒரு ஃபிஷ் இறக்கும். ஆமா இல்ல மீனோட லைஃப் ஸ்பேனே கம்மி தானே. சில மீன் தான் வந்துட்டு 10 வருஷம் 8 வருஷம் 10லாம் இல்ல 8 வருஷம் இருக்கும். 8 வருஷம் கூட இருக்காது சில மீன். அது ஃபிஷ் டேங்க்லாம் 5 வருஷம் தான் மேக்ஸிமம். கிங் ப்ரோ நான் வந்து என் வீட்ல வந்து லேப் இருக்கு. என் வீட்ல லேப் என்ன ப்ரோ கெமிஸ்ட் லேபா எதிர்பார்த்தேன்? இல்ல அது உண்மையில அந்த ஜேடி கையில வச்சிருப்பாரு அந்த மாதிரி ஒரு போன். அது அதான் அந்த புசு புசுன்னு அது என்ன பேர் தெரியல. அதான் என்ன இதுன்னு. நல்லா இருக்கும். பெருசியா அதுக்கு பேரு பெர்சியன் கேட். அது வந்து 6000 8000. ஆனா பெர்சியா வந்து பாத்தீங்கன்னா அது சுட்டி டிவில போற கார்ட்டூன் ப்ரோ. இல்ல இந்த ஸ்டூவர்ட் லிட்டில்ல வருமே அந்த மாதிரி ஒரு இது வந்து. அது வேற. அது வந்து இது அது பேர் வந்து ஜிஞ்சர் கேட்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. பாக்க புசு புசுன்னு இல்ல இப்ப என் பையன் என்ன தெரியுமா சொல்ல, லீவுக்கு நாய் வாங்கணுமா, ஒரு பெர்சியன் கேட் வாங்கணுமா, ஒரு கிளி வாங்கணும்னு நின்னுங்கிறான். 3 தான். நீங்க என்ன பண்றீங்க? இல்ல அண்ணாமலை கிட்ட இருந்து ஒரு ஆடு வாங்கிட்டு வந்திருக்கேன், வீட்டுல கட்டி போட்டுருங்க. அதையும் வளங்க. அண்ணாமலையே தமிழ்நாட்டுல இப்ப இல்ல போல. இப்போ நான் சொன்னேன் பீகிள் வாங்கிக்கடா இல்லன்னா வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கடா அப்படின்னா லேப்னு வந்து நிக்கிறான். லேப் இல்லைன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட். பிளாட்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் நீ வந்து வேற எதுனா வாங்கிக்கடானா பீகிளா ஃப்ரிட்ஜ் ஒன் இருக்குது. ரெண்டுமே ஆனா மெயின்டெனன்ஸ் தான் கிங் ப்ரோ. இல்ல கரெக்ட் தான். பீகிளும் சரி, ஏன்னா அவன் வந்து ஒரு கம்பானியன் கூட ஜாலியா இருக்கணும். எனக்கு சரி வீட்டுல கொஞ்சம் டைம் பாஸ் பண்றதுக்கு தேவைப்படுது, வாங்கலான்னு ஒரு பிளான். டாக்ஸ்லாம் உண்மையாவே ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, மென்டலி வந்து நம்மள வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட அது ஈஸியா டிசால்வ் ஆகும் அது பாக்குறப்போ. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம், டாக் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க அதுன்னு ஒரு என்ன சொல்லுவாங்க கடமை மாதிரி லைஃப். அது இருக்கிற வரையும் நீங்க அந்த கடமை செய்யறன்ற மாதிரி இருக்கும். வந்து ப்ராப்பரா. இந்த மனப்பான்மையே தவறு. ஓகேங்களா? டாக் வந்து கடமைக்குன்னு பார்க்க கூடாது, அது வந்து நம்மள ஒண்ணா பார்க்கணும். அதாவது ஐயா நான் விக்னேஷ் நான் சொல்றேன்.
ஹலோ கப்பலோட்டை தமிழன், ஹலோ பையா. சொல்லுங்க. அதாவது அது அப்படி கிடையாது. அவரு கடமைனா ஒரு கமிட்மெண்டா ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்ல வரது அவர் தப்பா வார்த்தை பழிய சொல்லிட்டாரு. இல்ல அததான் விக்னேஷ் ப்ரோ சொன்னாரு. அதுதானே இல்லண்ணா, கமிட்மெண்ட்ன்றது வேற, லவ்ன்றது வேற. லவ்னா அன்பு காட்டுறது, ஓகேங்களா? அதை வந்து பாசமா பாக்குறது, அதுங்களுக்கு நம்ம இது புரியணும். நம்மளோட ஃபீலிங்ஸ் புரியுற ஒரே இது வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் மட்டும்தான், ஓகேங்களா? நம்ம மனசுல நினைக்கிறது, நம்ம சோகமா இருக்காம சந்தோஷமா இருக்காம நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோம், எல்லாத்துக்கும் அது வந்து ரியாக்ட் பண்ணும். ஆனா ப்ரோ ஒரு தடவை இல்ல எங்க மாமா இந்த மாதிரி ஒரு பெரிய நாய், அதாவது முட்டி சைஸுக்கு மேல இருக்குன்னு, அதாவது நல்லா வளர்த்துருந்தாங்க. நாய்க்கு இல்ல நாய்க்கு உடம்பு சரியில்லை, வெறி பிடிச்சிக்குதுன்ற மாதிரி சொன்னாரு. அதான் வெறி பிடிச்சுன்னா என்ன ஏதோ கொஞ்சம் இருக்குதுன்னு. சும்மா இல்லாம பிஸ்கெட்டை போட்டிருந்தேன், தூக்கி தான் போட்டிருந்தேன், புரியுதா? மேரி கோல்டு பிஸ்கெட் அப்ப பெருசா இருக்கும், சும்மா போட்டிருந்தேன். நாய் வாயில இருந்து கீழே போட்டுச்சு பிஸ்கெட்டை. ஆட ஆனா சின்ன வயசுல, புரியுதா? ஆட என்ன கீழே போட்டுன்னு எடுத்து ஊட்டுறேன், இங்க ஒரு கடி. அதாவது எங்க எப்படின்னா, வாட்ச் கட்டுற இடத்துல இருந்து ஒரு ஒரு ஜான் தள்ளி இருந்தா எப்படி இருக்கும், அதாவது கைக்கு சென்டர்ல பச்சக்குன்னு. அதுவும் நான் நல்ல வேலை கையை ஆட்டல, கடிச்ச உடனே எடுத்துச்சு. அதான் ஒரு சின்ன ஒரு மைனூட் பாயிண்ட் மாதிரி இருந்தது, புரியுதா? எனக்கு அப்புறம் தான் தெரியுது பிளட் லீக் ஆகுது. ஆனா இதுல விக்னேஷ் ப்ரோ சத்தியமா சொல்றேன், எனக்கு அதை கச்சது கூட வெளியில ப்ரோ. ஆட்டோல எனக்கு தூக்கி போட்டுன்னு தரன்னு ஏஷியன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. இது எங்க பெசன்ட் ஏஷியன் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள அங்க போய் படுக்க வச்சுட்டு ஒண்ணு பண்ணானுங்க. சத்தியமா அது நான் ஏதாவது ஹாஸ்பிட்டலே இருந்துச்சு நான் கத்துறது. ஏன்னா உனக்கு அந்த கடிச்ச இடத்துல இன்ஜெக்ட் பண்ணி இது பண்ணாங்களா, க்ளீன் பண்ணாங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. இவனுங்க கையில கட்டு போட்டானுங்க. கட்டு போடும்போது கூட வலிக்கல, படுப்பான்னா முடிச்சிட்டான் சார். அதான் டிடி ஊசி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஊசி போட்டான். வாழ்க்கையில நான் ஒரே டைம்ல 3 ஊசி வாங்கினதே கிடையாது, புரியுதா? நான்லாம் ஜுரத்துக்கு சத்தியமா சொல்றேன், அப்போ ரொம்ப பயப்படுவேன். இப்போ கூட ஏன் ஊசி போட்டே பல வருஷம் ஆகுது, ஜுரம் வந்தா கூட மாத்திரதான் நல்லா. ஊசி மட்டும் பிடிக்காது. என்னோட வீட்டுல இருக்க பெட் வந்து எப்படி தெரியுமா, நான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா ஐயோ இந்த ஆளு வீட்டுக்கு எல்லாம் கூட்ட போகாதீங்க. இல்லடா, ஏன் சொல்றேன்னா, நீ லேப் வந்து ரொம்ப பெட்டா வளர்ப்பாங்க. நீ என்ன யார் வந்து யார் வந்து இப்படி கை காமிச்சா கூட பெட்டா வந்து வாலாட்டிட்டு போயிடும். ஆனா நான் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணேன், சோ ப்ராப்பரா வந்து யாராவது ஒரு பர்சன் வந்தாங்கன்னா அது குலைக்கிறதும் அது பார்க் பண்றதும் அதெல்லாம் நான் பழகி வச்சிருந்தேன். பட் ஆனா இதுவரையும் யாரையும் கடிச்சது இல்ல. என் ஃப்ரெண்டோட தம்பி வந்து பாத்தீங்கன்னா இது வளர்க்குறான், பிட்புல் வளர்க்குறான். அவன் வந்து எங்க வீட்டுக்கு வந்து நாங்க வந்து ஃபேமிலி போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டோம் அவனை. ஸோ அந்த பையன் கேமரா எடுத்துட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தான். எங்கிருந்து வந்தானே தெரியடா, போய் அவனுக்கு கடிச்சான்டா. சதை 3 சென்டிமீட்டருக்கு இறங்கி அது வரை. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, இதுல இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். லேப் ப்ரோ, என் வீட்டுல இருக்கு லேப் ப்ரோ, கடிச்சு சதைய பிச்சிட்டான். எனக்கு அது தெரியல, எனக்கு பார்த்தோன்னே ஷாக். நாங்க தூக்கிட்டு இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ டாக் லவர் தான். ஆனா இப்ப எல்லார்கிட்டயும் கேக்குற விக்னேஷ் ப்ரோ உங்களே சேர்த்துதான், நிறைய நியூஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. ரோட்ல இருக்கிற தெருநாய் கடிச்சு வந்துட்டு குழந்தை இதுவாயிருக்கும், ஏன் ஒரு பொண்ணுலாம் மாட்டின்னு நிறைய இது இல்ல. இதெல்லாம் உண்மையில டாக் லவரா உங்களுக்கு என்ன தெரியுது? ஏன்னா இது உண்மையிலே கேட்கணும், சில பேர்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். சரி, ரெண்டு மைண்ட் செட் இருக்கும், ஓகேவா? நீ இந்த மாதிரி டாக பாத்தீங்கன்னா எல்லா டாகுமே அப்படிதான் உனக்கு தோண வரும். ரோட்ல நீ எந்த டாக் பார்த்தாலுமே பயம் வருதுல்ல, பயம் வரும். டாக்ஸ் வந்து எப்படி தெரியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு டாக் ஏதாவது பைட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டாக் வந்து எல்லாமே அக்ரெசிவா போய் அட்டாக் பண்ணுதுன்னா, அந்த நாய் வந்து இன்னொரு நாய் கூட அட்டாக் ஆகி அதுல வைரஸ் அட்டாக் ஆயிருக்கும். அது வந்து மென்டலி இப்படிதான் இருக்கும். அந்த டாக் யாரை பார்த்தாலும் கொலைக்கிறது, யாரை பார்த்தா கடிக்க வருது, இதெல்லாம் வந்து நேச்சரா பண்ண ஆரம்பிக்கும் இந்த டாக்ஸ். அதுவும் அவங்களுக்கு வந்து டாக்ஸ்க்கு வந்து எப்படி தெரியுமா, அவங்க ஆப்போசிட்ல இருக்க ப்ரே வந்து வீக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், ஈஸியா அட்டாக் பண்ணிடும். நீ வந்து ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா இருக்குன்னு டாக் வந்து ஈஸியா சென்ஸ் பண்ணிடும். நீ பண்ணிடுச்சுன்னா ஈஸியா அட்டாக் பண்ணிடும். அதுல அந்த விஷயத்துல டாக்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரண்ட் ஹெட்டா இருக்கும் நினைக்கும். கடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும் ஸ்ட்ராங்கா இருக்குமா வீக்கா இருக்குமான்னு. ப்ரோ அந்த பையன் நான் தான் சொல்றேன் ப்ரோ, இவன் இப்படி கடிச்சதே ஆச்சரியம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் பைட் நான் பார்த்ததே இல்ல. அப்படி கடிச்சு 3 சென்டிமீட்டருக்கு இறங்கி சதை பிஞ்சிடுச்சு அப்படியே. நாங்க கவர்மெண்ட் ஆக்சுவலா இங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி கேளு, நான் இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் டிடி மட்டும் தான் என்னால போட முடியும், இந்த இன்ஜெக்ஷன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் இருக்கும்ட்டு. நாங்க அங்க போயிட்டு சண்டை போடுறேன், உடனே எமர்ஜென்சி கொடுங்க. அப்புறம் அவங்க டாக்டர் பார்த்துட்டு ஷாக்கு,
எனக்கு என்ன தெரியுமா, நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்னொருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறத பத்தி எனக்கு பயமாச்சுன்னா அதுதான். அவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க அலெக்ஸ், அவனுக்கு அந்த கடிச்ச இடத்துல அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணி குத்தி குத்தி க்ளீன் பண்றாங்கடா. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான், நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் சரி பக்கத்துல நின்னுட்டு. அலெக்ஸ், நேத்து உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண உனக்கே தெரியாம. என்ன தெரியுமா, நீ அங்க வந்து நின்னல பார்க்கிங்ல, அங்கதான் அங்க ஒரு பாம்பு போச்சு. ஏய் இல்ல நீ வர்றதுக்கு முன்னாடி அத ப்ரோ உங்ககிட்ட சொல்லவே இல்ல இல்லை. இல்ல 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 பொய் தானே. டேய் ஏன்டா போய் சொல்றேன், அங்கடா மரத்து கிட்டடா பார்க்கிங், அந்த ஏய் மதுரை கிட்ட இல்ல இல்ல உள்ளார ஓரத்துல. சத்தியமா இல்ல இல்ல வீட்டுல பெட்ல இருக்கிற கூசுது போச்சு. இல்ல இத சொன்னா ஃபீல் பண்ணுவேன், அதனால தான் எனக்கு சொல்லல. பாம்பா ஏதோ அங்க ஜீப் பக்கத்துல அங்க இருந்து வந்தோமே. அங்க இல்லடா, இது பார்க்கிங்டா. நான் அதான் சொல்றது கடைசியா மோட்டர் ரூம் இருக்கு பத்தியா, அங்க லாங் அந்த எண்டு கிட்ட அங்க பாம்புன்னா சின்னதுடா. இந்த இதுல இல்ல 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 ப்ரோ, மரத்தெல்லாம் இல்ல 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 இப்ப ஊட்டி ட்ரிப் போடும்போதே நான் பல வாட்டி கேட்டாங்க தான். எனக்கு யானை கிட்ட மெதுவாங்கி கூட நான் சாவறேன். யானை உனக்கு ஓகேவா? இல்ல ப்ரோ, யானை கிட்ட கூட நான் மெதுவாங்கி சாவறேன். எனக்கு சில விஷயம் ரொம்ப பிடிக்காது, சின்ன வயசுல இருந்து பிடிக்காத ஒரு விஷயம்னா அது ஒண்ணு. சில இந்த கிரியேச்சர், இந்த மாதிரி நெளிற கிரியேச்சர், இன்செக்ட் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா மீன் வளர்ப்பேன். ப்ரோ மீன் நெளியறதுன்னா அது அழகா கருது நெளியுது. என்ன இது நெளியறதுன்னா மீனும் பாம்பு ஒண்ணா? அதான் இப்ப இல்ல இந்த கேட் வகை தான் வந்துட்டு புலின்னு சொல்லுவாங்க. புலியை தூக்கினு வந்து வீட்டுல வச்சுன்னு இருக்கீங்க, எல்லாம் டாக் தானே வளர்க்குறீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனா இல்ல டாக் வளர்க்கறது தான் தப்பு இல்ல, மத்தவனை கடிக்காம பாத்துக்கங்க, அவ்வளவுதான். அதுக்குலடா மனுஷங்கள்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப இதுவா என்ன சொல்றது, கோவப்படுறவனுக்கு இருக்கானுங்க. அபியூஸ் என்ன சொல்றது, என்ன நான் சரி ஓகே, நான் இது ஓப்பனா சொல்றதுக்கு இல்ல, என்ன சொல்றது, தப்பானவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா மனுஷங்களே. அதுக்காக ஒட்டுமொத்த மனுஷ இவங்களே நம்ம வெறுத்துறது இல்ல. இல்ல இது ஒரு குட் क्वेश्चन. அதுக்குதான் நான் வந்து சிஜு இந்த பீகிள் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த மாதிரி போய்க்கலாம், அப்புறமா தனி வீடு வரும்போது பெரிய நாய் வாங்கிக்கலாம் நான் முடிவு பண்ணி. ஏன்னா என்னால ஹேண்டில் பண்ண முடியும். நான் ராட்வீலர், நான் என் கசின் நான்லாம் வளர்த்துருக்கோம். ராட்வீலர் வளர்த்துருக்கேன், நான் லேப் வளர்த்துருக்கேன், கிரேட்டன்னு, அப்புறம் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு, அப்புறம் டாபர்மேன்லாம் நான் என் வயசுல நான் பார்த்து வளர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இப்ப இவங்க 2 பேருக்காக தான் நான் ரொம்ப சின்ன பெட்டாக போலாம் அப்படின்னு என் பிளான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல பெஸ்ட் ப்ரோ, நீங்க அது வளர்க்கறது ரொம்ப பெஸ்ட். நீங்க அதெல்லாம் வந்து டாய் பிரீட்ஸ், அதெல்லாம் நீங்க வந்து தாராளமா வீட்டுல அடாப்ட் ஆகணும்ல ஃபர்ஸ்ட். இந்த நாயை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு மட்டும் அதுக்காக தான் நான் டாய் பிரீட் போறேன், எல்லாம் போக மாட்டேன். இல்ல ப்ரோ எனக்கும் இந்த ஆசை இருக்குது. ஆனா எனக்கு எப்படி ஆசைனா, கல்யாணம் ஆகிட்டு அப்புறம் தனியா இருக்கிற வீட்லயே இல்ல அதுக்கப்புறம் புரியுதா, இல்ல எங்கனாவது நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி வளர்க்கலான்னு. ஏன்னா நாய் பாத்துக்கிறதுன்னு ஒரு ஆள் தேவை. ஏன்னா இப்ப நான் கூட்டின்னு வந்து ஏதாவது நாயை கொண்டு போய் இந்த வீட்டுல வச்சா எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது என்னதான் திட்டுவாங்க, உன்னை வளர்க்கறதே பெரிய விஷயம், இதுல நாயை வளர்க்கறதுன்னு. புரியுதா, நாய் நம்மளால பார்க்க முடியாது. அதனாலதான் இல்ல ஃபிஷ் டேங்க் நீ இப்போ சொன்னல என் ஒய்ஃப் 2 பேர் சோறு போட்டு பெரிய விஷயம், இதுல அதை கூட்டு போட சொல்றியான்னு திட்டுறா என்ன. ஸ்டார்டிங் அப்படிதான் ப்ரோ சொல்லுவாங்க, ஆனா வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அவங்கதான் இல்ல நீ பாட்டுக்கு போயிடுவ, யார் சோறு போடுறது, யார் பாத்துக்கிறது, ஸ்கூலுக்கு போயிடுவா, நீ வேலைக்கு போயிட்டு நைட்டு வருவா, அந்த அது யார் பாத்து, அது என்ன பண்ணும் எனக்கே தெரியாது, நீ பாட்டு விட்டு போறன்ற கத்துறா. அப்படிதான் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், போக போக வரங்க உங்களோட அவங்கதான் அட்டாச்மெண்டா இருப்பாங்க. என் வீட்டுலலாம் ஸ்டார்டிங் ஒத்துக்கவே இல்லை ஓகேவா. அதுவும் இவன் வந்து பாத்தீங்கன்னா லேப்லயே வந்து ஹியூஜ் சைஸா இருப்பான். எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் இதா இருப்பான், ஹியூஜா இருப்பான். எங்க வீட்டுலலாம் ஒத்துக்கவே மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா என்னை விட அவங்க தான் அட்டாச்மெண்ட் ஆனாங்க. ஒரு வாட்டி உடம்பு சரியில்லை, நான் ஆஃபீஸ்ல இருந்தேன், கால் பண்ணி அழுகுறாங்க. நான் தான் சொன்னேன் சாப்பிடல அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் கழிச்சு சரியாயிடும், இல்லைன்னா நான் நாளைக்கு டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போகலான்னு. அவன் சாப்பிடலன்றதுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் வீட்டுலலாம். இவளையா இல்ல எனக்கு க்ளோஸ் ஆன ஒரு பொண்ணு நாய் செத்து போச்சு. சத்தியமா சொல்றேன், அவங்க சொல்லக்கூடாது இந்த வார்த்தை, வீட்டுல எவனா அண்ணன் தம்பி செத்தா கூட அப்படி அழுவுமான்னு தெரியல.
இது உண்மையிலே அது நான் நான் பார்த்தேன். இப்போ மில்கி மிஸ்ட் ஓனர் பத்தியா, அவர் பேரட் பறந்து போனதுக்கு வந்து அவரே போய் தேடி கண்டுபிடிச்சு பிடிச்சிட்டு வந்தது வீடியோ. பார்த்தேன். மில்கி மிஸ்ட் ஓனர் யாரு? யாரா? நம்ம ஈரோடுக்காரன் அவரு, நம்ம தமிழன் தான். ஆமா. அவர் வந்து அவரோட வீட்டுல வளர்க்குற பேரட், கிரே பேரட், அது ஆப்பிரிக்கன் கிரே, சூப்பரா இருக்கும். அந்த பேரட் வந்து பறந்துருச்சு வீட்டுல இருந்து. ஸோ அந்த பேரட்டை காணோன்னு தேடி இவரே தேடி போய் அப்புறம் இவர் கையில வந்து அந்த பேரட் வந்து உட்காந்தது கண்டுபிடிச்சு. அதெல்லாம் பார்க்க நிகழ்ச்சியா இருந்தது. நான் அதுக்குதான் மான்ஸ்டர் நான் என்ன நினைச்சுக்கிறேன், ஒரு பேரட் வாங்கலாம், இந்த மக்காவு மாதிரி வாங்கலாம், இது மாதிரி வாங்கலாம்னு சொன்னேன். என் ஒய்ஃபுக்கு பேரட்னாலே அலர்ஜி. நான்ல ஒரே ஒரு பேரட் வாங்கிக்கலான்னு நானும் என் பையனும் பிளான் போட்டு வச்சுக்கிறேன். அதான் இந்த இது பிராட்வே போயிட்டு இந்த 3000 ரூபாய் அதுதான் போய் ஒரு குட்டி வாங்கலாம்னு பிளான் வச்சுக்கிறேன். பிஞ்சஸ் டைப்ல ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா, மக்காவெல்லாம் வந்து ரொம்ப பெருசு, அது வந்து பிகினர்ஸ்க்கு செட் ஆகாத பட் அது நீங்க வந்து பிஞ்சஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்க. அந்த பிஞ்சஸ் ட்ரை பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சஸ் பேர் வந்து கம்மி தான் ரேட், 1800 ரூபாய் 2000 ரூபாய்ன்றான் பேரு. ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து ஜிஞ்சர் கலர்ன்றான், டைகர் கலர்ன்றான். இல்ல இதுவே வெள்ளக்காரனா இருந்தா சன்கோனியர்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு, அதுவும் சூப்பர். இல்ல இதுவே வெள்ளக்காரனா இருந்தா கராச்சில இருக்கிற எலியை தூக்கி போட்டு வளர்த்தனுப்பான். அலெக்ஸ் இங்க பாரு, நீ என்ன சொன்ன திருப்பி அலெக்ஸ் ஃபர்ஸ்ட் என் பையன் என்ன தெரியுமா சொன்னா, ஹாம்ஸ்டிங் வாங்கினா டாடின்னா, என் பொண்டாட்டில கொன்றுவோம் உன்ன மௌன அப்படின்ட்டான். ஹாம்ஸ்டர் வாங்கணும்னு நின்னுக்கிறான்டா. ஒரு தடவை இல்ல உண்மையிலே சொல்றேன், நான் அட்ரஸோட சொல்றேன். இல்ல மான்ஸ்டர் அடையார் எல்பி ரோடு தெரியும்ல, அங்க வந்துட்டு இங்க கமலா ஸ்டோர்னு ஒன்று இருக்கும் முன்னாடி ஆப்போசிட்ல. அது இது வந்துட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டா பார்த்தா ஒரு அக்வாரியம் ஷாப் மாதிரி மீன் கடைனா அதான் நீ வஞ்சர் மீன் கடை இல்லை, அதான் இந்த கோல்டு ஃபிஷ் இது ஃபைட்டர் அதான் மாதிரி அந்த மாதிரி தான் வளர்க்குற மீன் கடை. அதுதான் அதான் ஃபர்ஸ்ட் நீ அரவானெல்லாம் இருக்கும். அதான் ஏன் அட்ரஸோட ஏன் சொல்றேன்னா, அங்க வந்துட்டு ஆமை வளர்த்துருந்தாங்க. குட்டி குட்டியா ஆமை வந்துட்டு அழகழகா இருந்தது. நான் வந்துட்டு ஒரு சின்ன வயசுலாம் இல்லை, 11th படிச்சிருந்தேன். அப்போ நான் பார்த்துன்னு நல்லா இருந்துச்சு எனக்கு ஆமை. ப்ரைஸ்லாம் கேட்டேன், கம்மி விலை தான் இருந்தது. எனக்கு கேட்டா 500லேயே தரலாம் சொன்னாங்க. புரியுதா? 500 கேலியோ இதுலேயே தரலாம் சொன்னாங்க. நான் அதுக்கும் வீட்டில் போய் கேட்குறேன்னு சொன்னேன், ஏன்னா நம்ப முடியாது. புரியுதா? வீட்டில் போய் சொல்றேன், அதான் இந்த மாதிரி மீன் வளர்க்குறல, இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஒரு ஆமை தொட்டில அதான் இருக்கிற தொட்டில எங்கள் பெரிய தொட்டி வச்சிருக்காதான், அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் செட்டப் பண்ணிலாம் வச்சு வளர்க்கலாம். புரியுதா? வளர்க்கவான்னு கேட்டேன், தட்டு பறகுது. சூப்பர் தான். ஏன்னா ஆமை பூந்த வீடு வளர்க்காதுன்னு திட்டுறாங்க. கூட வந்துட்டு யாராவது வீட்டுல ஆமை வளர்ப்பாங்களா? அதான் சரியான திட்டு. ஆனா சத்தியமா இது இல்ல, இது கலாய்க்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ட்விட்டர்ல ஆமைனா என்னன்னு தெரியாத இருக்கும். அதான் உண்மையில இதை கேட்டேன், ஆமை வளர்க்கணும்னு. அழகா இருந்துச்சு அது. ஆனா என்ன பண்றதுதான், அதே மாதிரி நான் கேட்டதுல வியர்டுனா இதுதான் வீட்டுல. அதே மாதிரி எனக்கு இப்போ என்ன தெரியுமா இல்ல சோகமா இருக்கு, சுகர் கிளைடுன்னு ஒண்ணு வந்திருக்கு. ஆனா இன்னும் இல்ல ஒரு நிமிஷம், இல்ல எங்க வீட்டுல இப்ப லவ் பேர்ட்ஸ் எங்க அம்மா வளர்க்குறாங்க. அதான் அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அதாவது அடிக்கடி கத்திட்டே இருக்கும். ஆரம்பத்துல நம்ம பார்க்கும்போது அழகா இருந்தது. இப்ப வந்துட்டு பார்த்தா அதான் நீ பாட்டு கத்து எவன் கண்டுக்க போறான்ற மாதிரி தான். நம்மளுக்கு மீனுக்கு தான் இன்னொன்னு பேர்ட்ஸும் டாக்ஸும் இது ரெண்டுமே காமன். நான் இன்னொன்னு சொல்றேன் என்னன்னா, டாக் வந்துட்டு அது பாத்துக்கிறோம். புரியுதா? ஏன்னா அது கையில பிடிக்கிறது, இது கூண்டுக்குள்ள இருக்கும், அது தொட்டிக்குள்ள இருக்கும், கவலை இல்ல. அந்த விஷயம் சொல்ல அலெக்ஸ். சொல்ல முடியாது. லவ் பேர்ட்ஸ் வந்து நீ வளர்க்குறன்னா, நீ சில பேருக்கு அதை பக்கத்துல இருக்கவங்களுக்கு பிடிக்காம போகும். ஏன் நான் சொல்றேன்னா, லவ் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நாய்ஸியா இருக்கும். நல்ல ஒரு நாய்ஸி பேர்டு. அது வந்து அது பயங்கர நாய்ஸியா இருக்கும். நான் என் ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்ல வளர்த்து பெரிய இஷ்யூ ஆக்கிட்டானுங்க. பால்கனியில வைக்க நீ வச்சா வீட்டுக்குள்ள வைன்றான் பேர்டை. டேய் அதை எப்படி வீட்டுக்குள்ள வைக்கிறது? எனக்கு தெரிஞ்ச இல்ல ஒரு முஸ்லீம் ஒரு தெரியும் ஃப்ரெண்ட் வீட்டுல, அவங்க வெளியே தான் வச்சிருப்பாங்க. அங்கேயே நிறைய சண்டைலாம் நடக்காது. அந்த மாதிரி வெளியே வைக்காதீங்க, நாய்ஸ் வருதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க சண்டைக்கு வருவானுங்க. இல்ல எங்களுக்கு வீட்டுலதான் இருக்கும். வீட்டுல வளர்க்கணும். ஹால்ல வந்துட்டு அதான் இந்த லவ் பேர்ட்ஸ் இது வச்சிருப்பாங்க. அது எங்க வீட்டுலதான் எங்க அம்மாவுக்கு பிடிக்காத வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு எல்லாம் ஃபிஷ் தான். ஏன்னா தெரியல, அது எனக்கு மீன் சின்ன வயசுல இருந்து வளர்க்க பிடிக்கும். ஏதாவது செத்தா கூட திரும்ப வாங்கினது விட்டு வளர்த்துறோம். அதே மாதிரி சுகர் கிளைடுன்னு ஒண்ணு வந்திருக்கு, அது வாங்கலான்றான். அது வந்து ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, ஆனா மான்ஸ்டர் இல்ல இந்த காலத்துல இல்ல மீன் வளர்க்கறது நம்பது அப்படின்னு பார்த்தா இப்பெல்லாம் மான்ஸ்டர் ஃபிஷ்னே இறங்கிட்டானுங்க. அது என்னன்னா எல்லாம் ஆலிகேட்டர் இதுவே தான். அதான் கேட் ஃபிஷ் இதெல்லாம். ஏன்டா
குளத்துல இருக்கிற மீன், அதாவது ஆத்துல இருக்கிற மீன்லாம் தினத்துக்கு தொட்டில விட்டா எப்படா இது என்னதான் அந்த மாதிரிதான் இருந்தது இவனுங்க பண்றது. அதுவும் டக்குன்னு நான் வந்துடும் அதெல்லாம். அன்னைக்கு குளத்தூர்ல போய் பாக்குறேன்டா, அரோனா வந்து ரேட் சொல்லி நான் பாத்திருக்கேன். ஓகேவா, அரோனா எப்பயுமே 1 lakh பண்ணுவானுங்க, 60,000 50,000 வாங்க. ஒயிட் அரோனாலாம், ஆமா சில்வர் அரோனா அரோனாலாம், ரேட்டு அதான் சில்வர் சின்னதே அரோனா அதான் நல்ல ரேட்டு. 40,000லாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றான்ட்டு, அவங்க கடைக்கு வந்து வெளியில வந்து வைக்கிறதுக்கு அரோனா வாங்கலாம் தான் பிளான் அவங்க ஆஃபீஸ்ல வெளில. அப்ப போய் கேட்கும்போது 40,000 50,000 தான் சொன்னான். பக்கத்துல ஆலிகேட்டர் ஃபிஷ் வச்சிருந்தான்டா. அத பாத்துட்டு இவன், மச்சான் இது வேற மாதிரி இருக்கு, இதை வாங்கலாம். அப்ப இது ரேட்டு கேட்டா, ப்ரோ அது 3,000 தானா. டேய் அவனுக்கு ஷாக்கு, இது என்ன இவ்வளவு ரேட்டு, இது என்ன இது ரேட்டு. ஆனா சின்னதா இருக்கும். அதான் இவனுக்கு சொல்ற 3,000 ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப நான் சொல்றது, நான் 4 years 5 years பேக், அப்பதான் வந்து நம்ம ஊருக்கு சென்னைக்கு வந்து இந்த அலிகேட்டர் ஃபிஷ் எல்லாம் வந்து அப்பதான் வருது, அதான் புதுசா வருது எல்லாரும். டிஸ்கவரி அனிமல் பிளான்ட்லாம் இல்ல அங்கிள், ஒரு நிமிஷம். டிஸ்கவரி அனிமல் பிளான்ட்லாம் பாருங்களேன், அந்த அலிகேட்டர்லாம் அதெல்லாம் மனுஷனை கடிக்கிறது, முதலே கடிக்கும் தெரியுமா? அதை எத்தனை தொட்டில விடுறேன்னு தெரியுமா? அது வளர்ந்த பிறகு நடக்கிற கூத்து தான் இங்க பெருசு. நீ இந்த அலிகேட்டர் ஃபிஷ்ஷே வள, ஓகேவா? நான் அதுக்கு சுடுகாட்டுக்கு போனோம். நீ ஒரு நாள் ஃபீட் போடலனா இல்ல அலிகேட்டர் சொல்றது இந்த முதல்ல மாதிரி மீன் மாதிரி இருக்கும், அதுதானே சொல்ற? ஆமா அதே மாதிரி இல்ல. இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு வந்திருக்குல்ல, இந்த என்னது இந்த ஃபிஷ் வந்து 16 12 கால்ல நடக்கிற மாதிரி ஒரு மீன் ஒண்ணு இருந்தது. என்னது 12? ஏன் ஐயோ, மாதிரி இருக்கும், அது பேர் மறந்துட்டேன் நானு. பல்லி மாதிரி இருக்கும், அது எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா கால் வச்சு அது பல்லி மாதிரி. பல்லி மாதிரி இல்ல, அது பேர் வந்து ஈல்லே அந்த மாதிரி ஒரு வகை இருக்குது. ஆனா இது என்னன்னு தெரியல. ஏய் அது பல்லி மாதிரியே இருக்கும்டா. ஆனா இல்ல ஒரு நிமிஷம். இப்பதான் வந்துட்டு ஒருத்தர் தான் பாம்பு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போனா, இங்க என்னன்னா அதான் 8 கால் இது 8 12 கால். 35,000 ரூபாய் அது குட்டி. டேய் 35,000 ரூபாய் அந்த மீன். தூக்கி ஏன்னா கடல்ல விடுங்க. ஏய் 35,000 டேங்கோட சேர்த்து 50,000 70,000ன்றானுங்க தெரியுமா மாஸ்டர்? அது ப்ரோ டேங்க் எல்லாம் வந்து நம்மள நிறைய ஏமாத்துறது ப்ரோ. இந்த மிலிட்டரி டேங்க்னு வானுங்க, ஓகேவா, கீழே செட்டப் போட இருக்குன்னு வானுங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. டேபிள் இருந்து நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர் டேங்க். நீங்க குளத்தூர் போனீங்கன்னா எவ்வளவு பேர் வச்சிருப்பான் தெரியுமா கடை, உங்களுக்கு என்ன சைஸ் இல்ல இதுல ஹைலைட் நான் வச்சுக்கிற ஃபிஷ் டேங்க் வந்துட்டு 9th படிக்கும்போது வாங்கினது. 9th 8th படிக்கும்போது வாங்கினது. அப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம். செம்ம ஸ்ட்ராங் இது. ஏன்னா இப்போ வர்றதெல்லாம் வீக்கு பட்டு பிட்டுன்னு போயிட்டு, அதெல்லாம் பழைய தொட்டி. இது செம்ம ஸ்ட்ராங். ஆனா அதுக்கேற்ற மாதிரியும் நல்ல குவாலிட்டியா தான் இருக்குது. இப்ப நிறைய பிரெயின் வாஷ் பண்றானுங்கடா. என் ஃப்ரெண்ட் எடுத்தானே, அது அக்வாரியம், அது அப்படியே ஃபுல் செட் அக்வாரியம். எப்படின்னா மிலிட்ரி, அது வந்து மிலிட்ரி டேங்க் பண்ணுவாங்க, அதுக்கு பாட்டம்ல இருந்து மேல வரையும் உள்ள செட்டப்போட சேர்த்து எவ்வளவுக்கு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன்? மிஷின் கிஷின் எல்லாமே சேர்த்து 60,000. நான் வந்து சொல்றேன், நீ இதுக்கு முன்னாடி மீனும் வளர்த்தது இல்ல, எதுக்கு இது? இல்ல என்னைக்குமே நியூட்ரல் டேங்கா இருக்கும்போது வந்துட்டு அது செத்து போனாலும் வலி தெரியுது. ஏன்னா இப்ப ஒரு ஃபிளவர் ஆனோ அரவானோ வந்துட்டு இருக்கிறதுல பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். வாங்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாம ஏதாவது பொசிஷன் எடுத்துப்போமே, அப்போதான் எரிச்சலா இருக்கும். நம்ம வளர்க்கறது தான் நியூட்ரல் டேங்க்ஸ். இது ஃபிளவர் ஆன் வச்சிருந்தேன். இதெல்லாம் ஃபிளவர் ஆன் வந்துட்டு எங்க சோதர விட்டு நிறைய வீட்டுல வச்சிருந்தோம். அதுவும் இருக்குது. நான் இப்ப இருக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் அலெக்ஸே ஃப்ளோரான் தான் வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் ஃபிஷ். எங்களுக்கு அது வளர்த்தா பெரிய ஆளு அப்படின்னு நினைப்போம். அது ஹெட் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். மச்சான் உன் ஃப்ளோரான் எனக்கு செம்ம ஹெட்டுடா அப்படின்வோம். நாங்க மண்டை வளர்றதுக்கு ஒரு கெமிக்கல் ஊத்துவானுங்க, அது ஒண்ணு நிறைய இருக்கு. ஃபுட்டே நிறைய இப்பெல்லாம் அட்வான்ஸா இருக்குடா. ஒரு ஃபிஷ்க்கு ஏத்த மாதிரி ஃபுட் வச்சிருக்காங்க. என்ன கேட்டா இல்ல மான்ஸ்டர், இதுக்கெல்லாம் விதை போட்டது யாரு தெரியுமா? ஃபைட்டர். சின்ன வயசுல, அதாவது 5th படிக்கும் போது எங்க மாமா பையன் வந்துட்டு 2-3 ஃபைட்டர் வச்சு விளாண்டுப்பான். அப்ப எனக்கும் ஒண்ணு கொடுத்தான். அதான் அப்ப தீனி வந்துட்டு அவனே கொடுத்தான். அதான் அதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும். உனக்கு ஃபைட்டர், எனக்கு வந்து கப்பீஸ். கப்பீஸ் எல்லாம் அதிகமா இல்ல, குட்டி போட்டுனே இருக்கும் கப்பீஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கப்பீஸ். நான் வாங்கி எனக்கு ஃபைட்டர். நான் ஒரு மீன் வளர்த்தா இல்ல இதுல ஹைலைட்டர் என்னன்னா, இனிமே ஃபைட்டர் வந்துட்டு இந்த கடையில வந்துட்டு
ஒரு கிளாஸ்ல பவுல்ல வச்சிருப்போம், பவுல் கூட ஏதோ பாக்கெட்ல வச்சிருப்போம் சின்ன இதுல. ஆனா உண்மையில வளர்க்கும் போது அப்படிலாம் இல்லை. மினிமம் ஒரு அடி தான், ஏதாவது கண்டெய்னரோ இல்ல ஃபிஷ் டேங்கோ அந்த மாதிரி தான் வளர்க்கணும், புரியுதா? இது ஒரு பேசிக் தெரியறதுக்கே எனக்கு டுவெல்த்துக்கு அப்புறம் தான் இது தெரிஞ்சது. நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா ஸ்டைலா பவுல்ல வளர்ப்போம், சின்ன பவுல்ல வளர்ப்போம். அதெல்லாம் பணம் கூட செத்துருவேன் சீக்கிரமா. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இல்ல ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம், புரியுதா? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு நாள் வந்து பாக்குறேன் மீனை காணோம், எங்க போச்சுன்னு தெரியல, புரியுதா? அப்புறம் 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 எங்க அம்மா வந்துட்டு பெருக்கும் போது பாருங்க, ஏன்னா அது கருவாடு மாதிரி மீன் செத்து, சத்தியமா மீன் செத்து ரொம்ப ரொம்ப ஒரு வாரம் ஆகுது போல. அதான் அப்ப எனக்கு மனசு அது. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல அப்ப சின்ன இல்லடா, வயசுல எனக்கு இல்ல அங்கிள் ஹார்லிக்ஸ் பாட்டில் வளர்த்துருக்கோம், ஹார்லிக்ஸ் பாட்டில். ஆமாமா. ஆனா அது வளர்க்க கூடாது, ஆனா சும்மாதான். ஆனா இல்ல எனக்கு மீன் செத்ததை பார்த்து மனசே கேட்கல அப்பெல்லாம். அதான் என்னடா இது. மீன் பேரு வந்து அக்ஸோலைட்டிஸ். நீ ஏதான் புதுசா என்னமோ சொல்ற, நாங்களும் இத்தனை வருஷமா வளர்த்துக்கிறோம். அது போட்டோ எடுத்து போட்டுமா பாக்குறியா? இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு அலெக்ஸ். இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃபிஷ் வளர்க்கறதுக்குனே ட்ரெண்ட் ஆகி அதான் இல்ல இப்ப ஒரு கிரீப்பியா இருக்கிறதெல்லாம் நீங்க ஜாலியா வளர்த்துறீங்க. எனக்கு கேட்டா ஒரு நாள் கையை விட்டு போனீங்கன்னா போதும் பட்ட பேர். தாலி கட்டுறதுக்கு வரல கூட இருக்கு, தாலி கட்டுறதுக்கு வரல கூட இல்லாம பாத்துல தாலி கட்டுன்னு சொல்ல போறாரு. இல்ல அலெக்ஸ், முதல்ல அந்த அரவணா ஃபிஷ் வரும்போது கையை விட்டா கச்சிருன்னு பயமுத்துனானுங்க. அப்புறமா நான் என்ன பண்ணா, சரி இந்த மீனை வளர்க்கலான்ட்டு வளர்க்க ஆரம்பிச்சேன். அங்கிள் ஒரு நிமிஷம், இதே கொழுப்புல நான் ஃப்ளவர் ஆன்ல தொட்டில கையை விட்டேன் தெரியுமா? 2 கோடு விரல்ல 2 கோடு மவன ரத்தம் ஊத்துது. எங்க பெரிய இது ஹைலைட் என்னன்னா, எனக்கு சத்தியமா சொல்றேன், என்னைக்குமே வீட்டுல எனக்கு அந்த மான்ஸ்டர் மீன் கச்சது கூட எனக்கு வலிக்கல பெருசா. அது தொட்டில எதுக்கடா கையை விட்டேன்னு அச்சாங்க போற அடியே. ஏன்டா இதுக்கு மீன் கிட்டாதான் இதுக்கு நான் 10 மணி நேரம் கையை கூட விட்டு பண்ணா எத்தனை கடி வேணா வச்சுக்கணும். அதான் என் வீட்டுல நான் அரவணா கை வச்சிருக்கேன்டா, கட்டு. எனக்கு அந்த மாதிரி அந்த ஃபீல் பண்ணதில்ல. அதே மாதிரி இப்ப என் வீட்டுல நீங்க வந்து ரொம்ப பெட்டா சின்ன வயசுல இருந்தே உங்களை நல்லா விஷுவல் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சில மீன் வந்து பசி. இப்போ சொன்ன ஒரு அலகேட்டர் ஃபிஷ் நான் கதையை சொல்றேன். நான் சொன்னேன், நீங்க 2 நாள் ஃபீட் பண்ணலன்னு வச்சுங்க அலகேட்டருக்கு, அது மட்டும் ஃபுல் பசில இருந்துச்சுன்னா ஓனராது எவனாவது நீங்க ஃபுட் எடுத்துட்டு போனீங்கன்னா ஃபுட் தாண்டி உங்க கையை கடிக்கும், எகிரி அடிக்கும் தண்ணிக்கு மேல. அது சொன்னே அரவணா அது வேலை பண்ணோம். அவனை அரவணா அது தெரிச்சு விடு தண்ணிய. நான்லாம் வந்து நான் சின்னதா இந்த பிரானை கட் பண்ணி வச்சிருப்பேன், ஈரல் கட் பண்ணி வச்சிருப்பேன். ஆமா, அது தெரியாதா? இல்ல இதுல இந்த அரவானா அதுக்கு ஃபிளவரான கூட பரவாயில்ல, இந்த அலிகேட்டர் ஃபிஷ் அந்த மாதிரி இந்த மாஸ்டர் ஃபிஷ் எல்லாம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் வந்துட்டு கறி தான் போடணும், தெரியுமா? நீ ஒரு சிங்கம் புலி வளர்க்குற மாதிரி தான் இதுதான் நீ லைவ் ஃபீட் ஏதாவது பண்ணலாம் அலெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வீட்டுல பல்லி கடை எடுத்து போட்டுருல, அப்படி இல்லடா, இன்னொரு லைவ் ஃபிஷ் ஃபீட் பண்ணுவானுங்க. ஆமாமா, தெரியும் கோல்டு ஃபிஷ் எல்லாம் பண்ணுவானுங்களே, அதெல்லாம் நேம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஏன்னா கடையில இல்ல நானே பாப்பேன், அப்பா இல்ல அப்பாவே இருக்கும் பார்த்தா, கோல்டு ஃபிஷ் தூக்கி போடும் அந்த மீனுக்கு தான். அது பாட்டு கிளப்ல இருக்கும் சாப்பிட்டே இருக்கு. நானு அதாவது 2 அரவணா வளர்த்து 2 அரவணா போயிட்டு 2வது ஃப்ளோரான் இப்ப வளர்த்துனுக்குறேன். நான் இதுல 4 மீன் வளர்த்துட்டேன். ஆனா இல்ல உண்மை, நான் எத்தனை மீன் வளர்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபைட்டர் வாங்கி வளர்க்கணும் தான் எப்பவுமே நான் பண்ணிருப்பேன், இப்பயே தான் பண்ணுகிறேன். ஆனா ஃபைட்டர் வந்துட்டு அது லைஃப் ஸ்பேனே வந்துட்டு என் கூகுள் கூட போட்டு பார்த்தாலும் 5 வருஷம் கூட தாங்காது, 4 வருஷம் இருக்கும். அதான் ரொம்ப பாத்துக்கிட்டான் நல்லாதான், அசால்ட்டா பாத்தீங்கன்னா 2-3 வருஷம் இருக்கும். 2 வருஷம். ஆனா ஃபைட்டர் பெரிய டேங்க்ல வச்சு அது நல்ல மூவ்மெண்ட் சூப்பரா இருக்கும். ஆனா யாரும் இல்ல பெரிய டேங்க்ல வைக்கலாம், நீ ஆரோ கலர்ல போயிட்டு போன ஃப்ளவரானு கூட விட்டனத்துக்கு அதான் ஃபைட்டரானா முடிஞ்சிரும்ன்றது. அலெக்ஸ், நீ தாய்லாந்து ஃபைட்டர்ஸ் ட்ரை பண்ண அலெக்ஸ், உனக்கு அப்படி ஃபைட்டர்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா? இல்ல இம்போர்ட்டட் அதெல்லாம் ஓகே தான். இல்ல ஹைலைட் என்னன்னா ஊர்ல கிடைக்குது அலெக்ஸ், நான் கொளத்தூர்ல வந்து போய் பார்த்தேன்டா. ஆமா, ஒரு நாள் தெரியாதா? இல்ல ஃப்ரெண்டு கூட கொளத்தூர் போலாம் தான் இருக்கேன். அது விங்குடா, நம்ம ஊர் ஃபைட்டருக்கு எப்படி இருக்கும், இது என்னடா அவ்வளவு பெருசா இருக்கு, செம்மையா இருந்துச்சு பாக்க. இதுல இன்னொன்னு இல்ல, அது பீட்டா பெட்டா இல்ல ப்ரோ, பீட்டா 200 ரூபாய் 300 ரூபாய் ப்ரோ. அவன் சொன்னது எவ்வளவு தெரியுமா? 6000 ரூபாய் ப்ரோ. ஆமா, இல்ல இம்போர்ட். ஆமா, இம்போர்ட் 6000 ரூபாய் ப்ரோ அந்த ஃபிஷ். நாங்க ஷாக் ஆயிட்டோம். ஆனா உண்மையா ஒரு நிமிஷம், இல்ல அங்கிள், இல்ல இப்ப அந்த ஃபைட்டர் எல்லாம் எப்படித்தமா இருக்கும்? இல்ல இந்த கொரியன் படத்துல சில ஹீரோயின் எல்லாம் எப்படி ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் வித்தியாசமா இருக்கும், அழகழகா அந்த மாதிரி ரக்கா இருக்கும், அதுக்கு அப்படியே ஆடிக்கினே வரும், பயங்கர பெருசு ப்ரோ. ஆனா நீ
ஆக்சுவலா நான் பார்த்த வரையும் ஃபைட்டருக்கு வந்து டெய்ல இருக்கும் நிறைய இது பெருசா இருக்கும். பார்த்தா இது விங்ல இருந்தே பெருசா இருக்கு. விங்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கு. அதுவும் நான் பார்த்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட். செம்ம அழகா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ரேட்டு கிட்டத்தட்ட இல்ல கிங் மான்ஸ்டர் பஸ் எல்லாம் பேசத பார்த்தா ஒரு நாளைக்கு நட்சத்திராம வளர்க்குறன்ற பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஆயிட்டு உள்ள போகுது பேரு. ஏன்டா இப்பெல்லாம் பேர்ட் தெரியல, நீ இது வளர்க்கக்கூடாது, அலெக்சாண்டர் வளர்க்கக்கூடாது தெரியும்ல? அது புரியல. அலெக்சாண்டர் சொல்லிட்டு ஒரு பிரீட் இருக்கு தெரியும்ல? இல்ல மாமையா என்ன பேர்டா? பேர்ட் நம்ம இது ரோபோ சங்கர் அரெஸ்ட் ஆன ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓ அது வந்து நம்ம ஊரு பறவை தான் அலெக்ஸ். நம்ம அந்த பச்சைக்கிளி தான். பச்சைக்கிளிலே அது அலெக்சாண்டர் சொல்லிட்டு அது எக்ஸாக்ட் நேம் அலெக்சாண்டர் ஏதோ சம்திங் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அதை வளர்க்கக்கூடாது, அது வந்து தடை செய்யப்பட்டது, வீட்டுல வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு ரூல் இருக்கு. நடுவில் ரோபோ சங்கர் கூட ஃபைன் போட்டாங்க ஞாபகம் இருக்கா? வீட்டுல கிளி வளர்த்து அந்த பேர்டு அது. அதெல்லாம் இது பரவாயில்ல. ஒரு நியூஸ்ல கூட சொல்லியிருந்தான், அதான் போலீஸ்காரன் வந்துட்டு புஸ்டான் என்ன பண்ணாலும் செடி வளர்த்துனுக்கிறேன். அவன் சொல்றான் எனக்கு தெரியாது, நான் ஏதோ கடையில வாங்கும்போது தெரியாது. ஆமா தெரியாதா, கடையில வாங்கும்போது தெரியாம வந்துச்சு, நான் எல்லாத்தையும் விதைச்சிட்டேன், பார்த்தா கஞ்சா செடி வளர்த்து வச்சுக்கிறேன். டேய் அந்த கதைக்கு இது அதாவது தெரியாம கிளி வளர்த்துட்டேன். ஏன்டா இது தெரியாதாடா உனக்கு? தான் ராரா வாங்கிட்டு வந்தேன். ஆனா இல்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு இல்ல, மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் எனக்கெல்லாம் ஆசைக்குது இந்த மாதிரி ஆலிகேட்டர் இதெல்லாம் வளர்க்கணும். ஆனா இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, நான் இருக்கிறதுல ரிச்சஸ்டா இருக்கணும், புரியுதா? இது ஏன் ரிச்சஸ்ட்னா அதுக்குன்னு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டணும். சத்தியமா தான் உண்மை. பிளேஸ் இருந்தா ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டணும், ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி கட்டணும். அந்த மாதிரி கட்டினா மட்டும்தான் அந்த மாதிரி மீனை வளர்ப்பனே தவிர தொட்டியாவது ஏன் பாண்டு கூட வளர்க்க மாட்டேன். இந்த மோட்டார் ரூம் மாதிரி இது பாண்டு, அதில் கூட வளர்க்க மாட்டேன். என்ன கேட்டா இவனுக்கு பண்ற தப்பெல்லாம் அதை கூட பண்ண மாட்டேன். அதான் சொல்றேன், இந்த மாதிரி ரேஞ்சில் இவனுங்க ஆசைப்பட்டு ஏதோ யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்து ஃபிஷ் டேங்க்ல கொண்டு போய் விடுவானுங்க கேட் ஃபிஷ். ஆனா கேட் ஃபிஷ் கொண்டு போய் அதான் பைத்தியங்க. ஆனா மெரன் டேங்க் ஃபிஷ் வந்துட்டு ஆசை, ஆனா அதெல்லாம் ரொம்ப ரேர். க்ளோன் ஃபிஷ் இல்ல அதெல்லாம் இல்ல, அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப இதுவா இருக்கும். ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ குளத்தூர் போ, ஓகேவா? நான் வேணா நம்பர் வாங்கி கொடுக்குறேன். மெரைன் டேங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்களா யூஸ்டு மெரைன் டேங்க்ஸ்னு இருக்கும் தெரியுமா? பட் ஆனா வந்து நீ பாத்தீங்கன்னா யூஸ்டு மாதிரியே தெரியாது அலெக்ஸ், செம்ம புதுசா இருக்கும். அதுவும் லக்கா இருந்துச்சுன்னா இல்ல உட்ல இருக்கும். இந்நேரம் வந்துட்டு சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா இந்த மீன் தொட்டிக்குள்ள நம்ம போயிருப்போமா? எல்லாதான் இது தூய் சங்கல மெரிகணும்டா. அதான் டீல வேணா அடிக்கிறனா இருந்தா கூட சிஎஸ்கே போட்டு மெரிங்கடா. அதான் இந்நேரம் ஜெயிச்சு இருந்தாதான் அது எப்படின்னா தான் ஒழுங்கா எழுதி இருந்தா நான் பாஸ் ஆயிருப்பேன்ற மாதிரி. 7வது ஓவரே நான் வெளில வந்துட்டேன்டா, ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் வெளில. இல்ல நான் சிஎஸ்கே ஆடும்போது ஃபுல்லா பார்த்தேன். டார்கெட் தெரியும் போதே நான் அப்பயோ ட்வீட் போட்டேன் ஜெயிப்போமான்ற மாதிரி. எல்லாரும் தான் மேக்ஸிமம் கமெண்ட்லாம் வந்துட்டு தோத்துருவோன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில பேர் அதான் ஜெயிச்சிடலாம். ஆனா என் மைண்ட் என்ன தோணுச்சுன்னா, ஒரு 10 ஓவர் போட்டோம் குமாரன்ற மாதிரி இருந்தது. ஆனா அவனுக்கு தெரிஞ்சிச்சு 10 ஓவர் நான் 15லயே முடிச்சு விட்டானுங்க டோட்டலா. நானும் கம்முன்னு இருந்தேன். ஆனா மான்ஸ்டர் இவனுங்க பேச தெரியல. தோனி போயிட்டா பார்க்க கூட மாட்டானுங்க, இதான் உண்மை. தோனி இருக்கும் போதே பார்க்க மாட்டோம். ப்ரோ கேக்குதா? ப்ரோ நான் பஞ்சாப் ஃபேன் ப்ரோ. நானு பஞ்சாபுக்கு எப்படி ப்ரோ ஃபேனா இருக்கேன்? நான் அந்த ஆடம் கில்க்ரிஸ்ட் ஃபேன் ப்ரோ. நானு அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கேன். அப்போனா நீங்க வந்து இதுக்கு சன்ரைசர்ஸ்க்கு தானே ஃபேனா இருந்திருக்கணும். ரூல்ஸ் படி பார்த்தா அங்கதான் டெக்கன் சார்ஜர்ஸ் அப்படி நான் சொல்லிட்டா. டெக்கன் சார்ஜர்ஸ்ல வந்து அவர் வந்து கேப்டன் வந்து கப்பாச்சு கொடுத்தாரா. அதுக்கப்புறம் 2011ல வந்து அவர் வந்து பஞ்சாப் கிங்ஸ் போனாரா. லாஸ்ட் வந்து 2000 அப்போ ப்ரோ. நான் ஆக்சுவலி பேசிக்கலி ஆஸ்திரேலியா ஃபேன். நானு டெக்கன் கில்க்ரிஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே விடுங்க ப்ரோ, கிரிக்கெட்டை பத்தி ஏன் ப்ரோ பேசி புண்படுத்துறீங்க? அப்படி இல்ல ப்ரோ, எனக்கு ஓகே. இன்னைக்கு சிஎஸ்கே அது எம்ஐ மேட்ச் வந்து கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு லாஸ்ட் டைம் கூட அவங்க அடிச்சிட்டாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தோத்துட்டோம். ஆனா நான் ப்ரோ ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி விஷயத்துல இல்ல நைசில் பவுடர் வாங்கிக்கங்க, எல்லா இடத்துலயும் போட்டு தூங்கிடுங்க, அவள்தான் சில்லுன்னு இருக்கும். அப்படி இல்ல ப்ரோ, நான் வந்து இன்னைக்கு என்ன தெரியுமா நினைச்சேன், இன்னைக்கு சரி ஒண்ணு பஞ்சாப் கெலிக்குது இல்ல ஆர்சிபி கெலிக்குது. ஏன்னா முந்தா நேரத்து பஞ்சாப் கெலிச்சிச்சு, ரொம்ப குஷி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பஞ்சாப் கெலிக்குது இல்ல ஆர்சிபி. பஞ்சாப் கெலிச்சா கூட ஒன்னும் ஆர்சிபி கெலிச்சிச்சு. ஆனா மும்பை சிஎஸ்கே மேட்ச்ல வந்து சிஎஸ்கே கெலிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நான் இருக்கிறது உண்மை சொல்லிடுறேன் ப்ரோ. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், நாங்களே மோசம் போயிட்டு உக்காந்துக்கிறோம், புரியுதா?
அது எப்படித்தமாக்குது இதுல பிரேக்கப் ஒருத்தன் உட்காந்துப்பான், அவன் ஃப்ரெண்டு வருவான் பாத்தியா, மச்சான் என்னடா எப்படி லவ் பண்ணதுதான். ஏன்னா இனிமே பிரேக்கப் ஆறவன் கூட அவன் டக்குன்னு சரியாயிடும். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருக்கேன். ஒருத்தன் ஃப்ரெண்டு பிரேக்கப் ஆயிடுச்சு, இன்னொருத்தன் இருக்கான், நான் கண்ணு எதிர்க்க பாக்குறேன், அவன் பேசுற பேச்சு எப்படித்தமாக்குது மாஸ்டர். டேய் மச்சான் என்னடா எப்படி இந்தடா நீ, அதான் நான் டேய் அவனை விடேன்டா, என்ன சத்தியம் பக்கத்துல உட்காந்துக்கிறேன், டே விட்றா அதெல்லாம் சரிடான்றான் இவன். டேய் என்னடா உனக்கு என்ன தெரியும் அவன் எப்படி லவ் பண்ண தெரியுமான்றாதான். டேய் நான் பக்கத்துலதான் சூப்பர்ரா. அதான் எனக்கு என்னன்னா இவன் பேசுற பேச்சுல அவன் இன்னும் 10 வருஷம் போய்தான் இதோட போல அந்த மாதிரி ஒரு நம்ம சும்மா இருந்தா கூட இவனுங்க நம்மள பில்டப் பண்ணி வெறுப்பேத்தி. அதான் இதுல இல்ல இதுல எவன் பேச்ச வேணா நம்பலாம், இதுல ஒருத்தன் பேச்சு இருக்கு என்ன தெரியுமா, ஏ மச்சான் அந்த பொண்ணு ஒண்ணு தாண்டா பாக்குது அப்படின்னுவான். அதுலதான் ஆனா இதுல நான் நம்பலாம் எப்படின்னா நானாவது சும்மா டெஸ்ட் பண்ணுவேன் புரியுதா. ஆனா இதுல சில பேர் நம்பின்னு காலேஜ்ல எத்தனை பேர் ஏமாந்தானுங்க இதெல்லாம் பாத்துருக்கேன். ஏன் ட்விட்டர்ல எடுத்து போமே, ட்விட்டர்ல இப்ப ஒரு சில பொண்ணுங்கலாம் நம்ம கிட்ட பேசும் பழகும் இதெல்லாம் நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஏன் அந்த இப்ப நல்லா ஒரு பொண்ணு நல்லா பேசுதுன்னு நீ நைட் செட் பண்றேன்னு எடுத்துக்கேன், நான் இனிமே சொல்றேன் ஆன்லைன் லவ்ன்றது தப்பு கிடையாது. ஆனா ஆன்லைன்ல லவ் பண்ணிட்டு ஆன்லைன்ல நீ வந்துட்டு கமிட் ஆயிட்டு ஆஃப்லைன்ல லவ் பண்ணு, புரியுதா, அதுதான் லவ். ஆனா இவனுக்கு என்னத்த பண்றானுங்க, கப்பல் டிபி வச்சுக்கிறானுங்க, இங்கேயோ குடும்பம் நடத்துறானுங்க, அதுவும் விஜய் கிஸ் அடிக்கிறது இவனுங்க போட்டு இவனுங்க நினைச்சுக்கிறானுங்க நான் தாண்டா கிஸ் அடிக்கிறேன். நான்லாம் இதெல்லாம் பார்த்து தான் உட்காந்துருந்தேன். அதான் கடைசியில பார்த்தா வருது பிரேக்கப். இதேடா நீ பண்ணது ஒரு லவ், இது ஒரு பிரேக்கப். சத்தியமா ஆன்லைன் லவ்க்கு எல்லாம் பிரேக்கப் எல்லாம் சொல்லுவானுங்க, ஏன்னா மனசாட்சி இதடா. அப்ப ஆஃப்லைன்ல இவனுக்கு என்னதான் பைத்தியக்காரனு. அவனுக்கு கிடைச்சது அந்த லவ்வும் போச்சுன்னா என்ன பண்ணுவான். ஆனா என்ன கேட்டா இல்ல நான் ஸ்பேஸ் இல்ல இதே மாதிரி 2023 ஹோஸ்ட் பண்ணிருப்போம் கோல்டன் பீரியட். ஏன் தெரியுமா, அந்த வருஷம் தான் வாரிசு, லியோ, சிஎஸ்கே கப் அடிச்சது, கூட வந்துட்டு நிறைய விஷயம். எனக்கு தோனி ரிட்டையர் ஆயிருக்க வேண்டிய வருஷம், 1000 தான் நிம்மதியா இருந்திருப்பான். அந்த வருஷமே எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. கூட அப்ப அரசியல்லாம் கிடையாது புரியுதா, சொத்து பத்து எல்லாத்துலயும் ஆமையா போட்டு அடி மெர்சதான் மென்டல் போட்டு மெர்ரி ஒரு ஏதான் ஃபன்னு ஏகப்பட்ட ஃபன்னு சாட்டிஸ்பாக்சன் ஃபுல்லா இருந்தது. ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா அரசியல் டச் எல்லாம் மூடிட்டு இருங்க எல்லாம் இது பண்ணுங்க, கூட சிஎஸ்கே நாசமா போச்சு. திரும்ப இந்த வருஷத்தை பார்த்தா அதான் இது பண்ணுங்க, இது மாதிரி சிஎஸ்கே நாசமா போச்சு. ஆனா கொஞ்சம் ஆறுதல் என்னன்னா நம்ம படம் எப்பனாதான் போன வருஷம் கில்லி ரீரிலீஸ் நல்லா இருந்தது, கோட்டு நல்லா இருந்துச்சு, அதிசயமா என் பர்த்டே அன்னைக்கு புஷ்பா ரிலீஸ் ஆச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப தான் பரவாயில்ல. கிளைமேக்ஸ் தவிர எனக்கு மீதி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். கிளைமேக்ஸ்னா எண்டு எமோஷன் சீன் நல்லா இருந்தது. கடிக்கும் போது எனக்கு லைட்டா மான்ஸ்டர் புரியுதா ஜர்க்கு வந்தது. இதை நான் வெளியே சொன்னா என்ன போட்டு கடிப்பானுங்க புரியுதா, அல்லு ஒருத்தர் கடியாதான். ஏன்னா படம் பார்த்துட்டு நான் வந்துட்டேன், பர்த்டே பாய் உட்காந்துக்கிறேன், எல்லாம் திபுதிபுன்னு வந்து கேக்குறானுங்க. அதான் திபுதிபுன்னு வந்து கேக்குறானுங்க படம் எப்படி இதுன்னு. நான் ஓப்பனா சொன்னேன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உண்மையிலே நான் அந்த படத்தை எப்ப வேணா மூட்டை கொடுப்பேன், ஆனா அந்த ஒரு சீன் தவிர. ஆனா அந்த ஒரு சீன் வந்துட்டு இல்ல அது நிறைய பேருக்கு அது கொல்ட்டிக்காரனுக்கு மாசா இருக்கும், லாஜிக்கா பார்த்தா அது முடியாது. அதான் ஆனா சில பேருக்கு அது இதா இருக்கும். ஆனா எமோஷன்ஸ் நான் கடைசி எமோஷன்ஸ்னால அந்த படம் எனக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு. அவங்க அம்மா கிட்ட அழுது இதெல்லாம் ஓகே. ஆனா அந்த படத்தை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, 2000 கோடிக்கு அந்த படம் ஒர்த்து கிடையாது, அதை நானே ஒத்துக்கிறேன். ஆனா 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 அவன் தருமையை பத்தியா கரெக்டா நேரா போனா வடக்கான் கிட்ட பிடிச்சான், வடக்கானுங்க நீ சாரு என் சொத்தே அடமான வச்சிடறேன். அதான் அவனுங்க அப்படிதான்ங்கிறானுங்க, எத்தனை டைம் பாக்குறானுங்க. சத்தியமா நம்மலாம் லாக்கியே இல்லை, அவனுங்கெல்லாம் பூட்டி இருந்த தட்டை கூட ஓபன் பண்ணிட்டானுங்க. நீ இல்லடா அலெக்ஸ், அதான் நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன், இந்த மாதிரி நீ ஃபார் எக்ஸாம்பிள் பான்பராக் போட்டு துப்பிட்டு நீ ஒரு சிஎம்ஏ டிசைட் பண்ணி நீ ஊர்லயே பெரிய தாதா ஆற அப்படின்னா இந்த எந்த ஹீரோ நடிக்க மாட்டானுங்க. இவன் ஏதோ ஃபார்ச்சுனேட்டா கதை அமைஞ்சிருச்சு. ஆனா இல்ல என்ன கேட்டா அது மைண்ட் செட் பண்ண புரியுது, அவன் புஷ்பா பார்ட் 1ல செட் பண்ணிட்டான், அது ஒரு சுச்சுவேஷன், அது என்ன எப்படின்னு தெரியல, மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா செகண்ட் பார்ட் உண்மையிலே இது ஹைலைட் என்னன்னா, இப்ப KGF 2 பார்த்த கதை எழுத நான் தெரியாத மாட்டி இருக்க வேண்டியது, திரும்ப ரீஷூட் பண்ணாங்க, இதெல்லாம் நிறைய பேர் ரீஷூட் பண்ணாங்க. அதான் இதுல ராஷ்மிகாலாம் இளவு கொட்ட வேண்டியது தெரியுமா, வாயில பஞ்சு வச்சு அனுப்ப வேண்டியது, அவெல்லாம் உசுரோட உட்காந்துக்கிறா இதுல. ஆனா இதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா அந்த சிஎம் நல்லா இருந்துச்சு, அது கொஞ்சம் ஸ்மக்லர் இது அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போனா அது ரைட்டு. ஆனா இதுல அந்த இதான் நல்லா பரவாயில்ல, ஒரு சில ஃபிளா இருந்தாலும் படம் நல்லா கொண்டு போயிட்டான், எனக்கு புஷ்பாலாம் போச்சு. அப்புறம் டெட்பூல் இந்த வருஷம் பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்தது. ஆனா தேவையில்லாம போன வருஷம் நிறைய படம் பார்த்தேன். எனக்கு ராயன் பார்த்தேன், அது ராயன் ஆஃப் பாயில். ஆனா ராயனாவது பரவாயில்லன்னு எனக்கு எப்பத்தம்மா ராயன் பரவாயில்லாச்சு,
கங்குவாக்கு போயிட்டு மாட்டேங்கினேன். இன்னும் தெரியாம கதை திறந்து விடனாதான் உனக்கு தான் திறந்து கூட விட மாட்டான்டான்னு. அதான் அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு படம் இந்தியன் டூலாம் அது நான் மட்டும் மாட்டல, ஹரிஸ்புர பக்கத்துல அந்த ஆள் தூங்கிடுச்சு. நான் டாமி எந்திரின்னு தான் அப்ப இந்தியால இருந்தாரு. அதான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது அதான் மொக்க படமா இருந்தா கூட ஃப்ரெண்டு இதான் நீங்க மொக்க படம் இருந்தா கூட ஃப்ரெண்டு கூட போனா ஃபன்னா இருக்கும். நான் கங்குவெல்லாம் தனியா மாட்டேங்கினேன். மான்ஸ்டர் சைட்ல பார்த்தா ஒருத்தன் தூங்கிக்கிறான் தெரியுமா, இன்னொருத்தன் சைட்ல சீட்டே கிடையாது. இதுதான் பேனு பாக்குறேன், அப்பதான் கிளவி கத்தினுக்குது. அதான் ஒரே ஒரு காரணம் தான், எங்க கங்கான்னு கத்தினுக்குது உக்காண்டுதான். ஐயோ இதெல்லாம் நேரம்னு சொல்லிட்டு அதான் நான்லாம் ஏஞ்சி வந்துட்டேன்டா ஃபர்ஸ்ட் ஹாப்ல, என்னால முடியலடா, இதுக்கு மேல நான் தேவையில்லடா எனக்கு இது. இப்படி ஒரு கதையை நான் இன்னொரு half an hour ரெட்ரோ ஹிட்டாவும் சொல்றாங்க. நடக்கும் தெரியல. ரெட்ரோ ஹிட்டாவும் எப்படி தோணுது. இருந்தது அலெக்ஸ்? ட்ரைலர் பாத்தியா? எப்படி இருக்கு? எனக்கு ட்ரைலர் அவ்வளோவா செட் ஆகல. செட் பாப்போம். ஆகல. ஆனா இல்ல இன்சைட் ரிப்போர்ட்லாம் படம் நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க. பாப்போம். தெரியல. இல்ல ஆனா கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட ஒண்ணு மட்டும் என்ன தெரியுமா, மேக்கிங் வைஸ் ஓகேவா இருக்கும்டா. அதை வந்து நீ வந்து இப்போ அதை வந்து நீ பார்க்கலாம். அந்த படத்தை நீ உட்காந்து ஒரு 2.5 hour படம்னா தாராளமா பார்க்கலாம் அந்த படத்தை. ப்ரோ நல்ல படம் இருந்தா பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ இனிமே இல்ல ப்ரோ ஒன்னு சொல்லிட்டா. என்னைக்குமே வந்துட்டு இப்ப ஒரு படம் வந்துட்டு தியேட்டர்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல ஒரு ஹீரோ ஒரு நிமிஷம் யாரு இது, சாம்சனா இல்ல சாம்சங் தான். இல்ல ஒரு ஹீரோடைய பொட்டன்ஷியலுக்கு ஏத்த மாதிரி அது வந்துச்சுன்னா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு இது வந்துச்சுன்னா அந்த படம் ஹிட்னு தான் அர்த்தம். புரியுதா? அதாவது ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதுவே டவுன் ஆகும்போது தான் இப்ப ஒரு படம் நல்ல படம் தானே, நல்ல படம் இருந்தா நம்ம பார்க்க போறோம், இல்லன்னா அது இப்ப பார்க்கவே முடியாது இல்லையா? இல்ல ப்ரோ இப்ப ஒன்னு சொல்றேன். இப்போ ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிச்சோம் இல்ல கனெக்ட் ஆனாலே அது ஒரு நல்ல படம்ன்ற மாதிரி தான். ஏன் நல்ல படம்னா இப்ப நீ எடுத்துன்னு போய் என்ன மார்க் போட போறியா இல்ல இது பண்ண, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவனுங்களுக்கு பிடிச்சிருக்கா அதோட ப்ரோ. நான் அது சொல்ல வரல. நானு இப்போ ஒரு படத்தை பாக்குறவங்க எப்பவுமே படத்தை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா போக போறான், இல்லைன்னா படம் நல்லா இருந்துச்சுன்னா விட்டுற போறான். அத்தானே அது. அதான் இல்ல இதுல இல்ல கமர்ஷியல் படத்துக்கு மட்டும் தான் இது. ஆனா கண்டென்ட் படத்துக்கும் நார்மல் சின்ன படத்துக்கும் வந்துட்டு இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்ப ஒரு ஹீரோ ஃபேன் பேஸ் ஒண்ணு இருக்குதுன்னா அந்த ஹீரோ ஃபேன் பேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி பண்ணா மட்டும் அந்த படம் வந்துட்டு பெருசா கிளிக் ஆகாது. நிறைய இது எக்ஸாம்பிள் இருக்குது. அதனாலதான் வந்துட்டு அதனாலதான் நம்பாலே பாத்தீங்கன்னா நீ கோட்ல எடுத்துப்போம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி தான் ஒரு படம் எடுப்பாரு. புரியுதா? அந்த மாதிரிதான் எடுக்கணும். எல்லா படமும் அப்படிதான் எடுக்கணும். எல்லாமே அப்படிதான் இருக்கணும். என்ன கேட்டா இல்ல லியோ மட்டும் தான் அவுட் ஆஃப் இதுல போன மாதிரி இருந்தது. அதாவது விஜய்ன்றது தூக்கி எறிஞ்சிட்டு பண்ணது லியோ மட்டும் தான். என்ன கேட்டா லியோ, அதுக்கப்புறம் பீஸ்ட் கூட சொல்லலாம் இது. ஏன்னா டோட்டல் அவுட் தான் கெட்ட வார்த்தை, சென்ட்ரிக்கு ஃபேமிலிக்கு உண்டான கண்டென்ட்டே இருக்காது. அதான் படத்தோடைய கூரே வந்துட்டு இப்படிதான் இருக்கும். அலெக்ஸ் இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் இந்த படத்துல அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்றோம் அப்படிலாம் நான் ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறேன்னா, கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது வந்து தப்பு ரைட்டுலாம் சொல்ல வரல. பட் ஆனா கேரக்டர் என்ன கேரக்டர்னு மேட்டர். இல்ல ஆனா ஒரு நிமிஷம் இல்ல நானும் இதை பல டைம் சொல்லிட்டேன். ஆனா இது மெச்சூரிட்டி வர்றதுக்கு மினிமம் 50 வருஷம் ஆகும் தமிழ் சினிமாக்கு. இதெல்லாம் வராது சக்கரை, இதெல்லாம் வராது ப்ரோ. கேக்குதா ப்ரோ? ப்ரோ இப்போ நான் பார்த்து மட்டும் இப்போ நான் பாக்குறது என்னோட மைண்ட் செட் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ நான் படம் பாக்குறது எப்படின்னா, எனக்கு ஒரு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் போய் பார்க்குவேன். எனக்கு ஒரு படம் ஓகே, இந்த படம் ஓகேவா, எனக்கு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது ஓகே. எனக்கு ஒரு நிமிஷம் இல்ல இல்ல தமிழ் சினிமால எப்ப நம்ம பந்தயத்து அதிகமா வரும். இப்ப ஜோதிகா கூட ஒண்ணு ஆரம்பத்துல சொன்னாங்க என்னன்னா, அதான் விமனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரோல் தர மாட்டாங்க. விமன் வந்துட்டு வெறும் ஐட்டம் சாங்க்கும் அதுக்கப்புறம் வெறும் கிளாமருக்கு தான் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. தான் இந்த மாதிரி நிறைய திட்டினதெல்லாம் இருந்தது. கடைசியில பார்த்தா ரெட்ரோல வெறும் ஐட்டம் சாங் மட்டும் தான் அதான் ஸ்ட்ரேலாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. புரியுதா? அதான் ஐட்டம் சாங்ல வைக்க கூடாது, விமனுக்கு நல்ல ரோல் தரணும், கூட விமன்ஸோடைய பேரை டைட்டில் வைக்கணும். அதாவது என்னைக்குமே வந்துட்டு ஒரு குத்தம் சொல்ற ஒரு தப்பு சொல்றேன்னு எடுத்துப்போமே, நம்ம அதை பண்ணக்கூடாது. புரியுதா? இது எப்படின்னா அவங்க ஃபேமிலிலயே அதை பண்றாங்க. இது வந்துட்டு தான் இல்ல எனக்கு சூர்யா தான் இல்ல இப்ப இல்ல சூர்யா மேல எனக்கு காண்டம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்றேன். அதான் இந்த மாதிரி வாய் விட்டு வாங்கி கட்டிக்கிறது தான் நிறைய இந்த மாதிரி சண்டையே வரும் பைத்தியம் மாதிரி. இல்ல அவரு ஏஜுக்கு ஏத்த மாதிரி பேசணும் இல்ல. எவன் வச்சிருக்கான் எவன் அது வந்து தப்பு. நீ வந்து யார் வச்சிருக்காங்க சிவகுமார் அது இல்ல. இப்ப சிவகுமார் சொல்றதே வச்சுப்போமே, இப்ப பொல்லாதவன்ல தனுஷ் வச்சது சரி, தனுஷ் கூட ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒல்லியா இருப்பானு. இல்ல விஷால் பரவாயில்ல. தில்லு படம் எப்போ வந்தது தெரியுமா? தில்லு 2000 early 2K அப்பயும் முன்னாடியே நினைக்கிறேன். அதான் அப்பயும் வந்துட்டு விக்ரம் வச்சாப்புல.
அதாவது இப்ப ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா தமிழ் சினிமா வரலாற்றுல, எவன் சிக்ஸ் பேக் வைக்கலையே அவன் தான் பேர் எல்லாம். ஏன்னா இது ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ரஜினி சொல்ல தேவையில்ல, கமலும் சிக்ஸ் பேக் வச்சது கிடையாது, சொல்ல தேவையில்ல. ஆளவந்தான்ல கொஞ்சம் பல்கா இருக்கும், சிக்ஸ் பேக்லாம் ப்ரோ கிடையாது தான். ஆனா அந்த டைம்ல வந்து நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த டைம்ல வந்து வர்ணமாயிரம் அந்த சூர்யா சிக்ஸ் பேக் தான் ப்ரோ பயங்கரமா இருந்துச்சு அது. ஆமா இல்ல ப்ரோ, உண்மையிலே சிக்ஸ் பேக் நான் இல்ல, இருக்கிறது நான் இல்ல வரைக்கும் ஃபேக்டா சொல்றேன் ப்ரோ. இல்ல ஒன்னு ஏன்னா சொல்றேன், அந்த டைம்ல இல்ல வந்து சிக்ஸ் அவன் பேக் தான் அந்த இல்ல ஒரு சிக்ஸ் பேக் வைக்கிறது கஷ்டம் தான் உண்மையிலே. ஆனா வச்சு அதை மெயின்டைன் பண்றதும் நல்ல விஷயம் தான், புரியுது, ஆர்கானிக்கா. இப்பெல்லாம் அப்படி இல்ல, ஸ்டெராய்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பாலிவுட் எல்லாம் பாக்கணுமே எல்லாம் வச்சுக்கிறானுங்க, அதனால இது நார்மலைஸ் சரி ஆயிடுச்சு. ப்ரோ இப்போ இப்ப நம்ம நான் கேட்கல ப்ரோ. உங்ககிட்ட அந்த இல்ல டைம்ல வந்து நான் நம்ம 90s கிட்ஸ் நம்ம அந்த டைம்ல வந்து அவன் வந்து சூர்யா வந்து இது மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஐயனுக்கு ஆமா முன்னாடி வந்து அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு இது பண்ணிட்டு வந்தோம். அந்த டைம்ல சூர்யா ஒருத்தா மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க தெரியுமா. இல்ல அதுக்கு நான் சொல்ல உண்மையிலே இல்ல ப்ரோ, வந்திருக்கிறேன். இல்ல ப்ரோ. அதான் இல்ல. ஆனா சிக்ஸ் பேக் அப்போ நல்ல இதுதான், ஆனா அது ஓவர் ரேட்டட் ஆயிடுச்சு. இல்லடா, அந்த டைம்ல ஞாபகம் இருக்குல்ல, இல்ல நீங்க வாரணமாயிரம் டைம்ல ஞாபகம் இருந்தா சரி. சூர்யாக்கு வந்து சொல்லுங்க கமல் ப்ரோ. வந்து ஒரு ஒரு வே புரோட்டீன் வந்து புரோட்டீன் வந்து பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு போட்டோ நடுவில் லீக் ஆச்சு தெரியுமா? ஆமா நான் புரோட்டீன் போடுறேன். ஆமா, அவர் வந்து இல்ல ப்ரோ புரோட்டீன் அதெல்லாம் சத்தியமா தெரியாது ப்ரோ அந்த டைம்ல. அந்த டைம்ல வந்து கமல் வந்து சூர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் லீக் ஆச்சு அப்படின்னு போட்டோலாம் நான் எனக்கு மைண்ட்ல என்ன தெரியுமா இருக்கு, எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நான் ஒரு ஜென்ரலுக்காக சொல்றேன், அப்பெல்லாம் நான் ஜிம் போயிருந்த டைம் இப்ப சொல்றேன். மச்சான் உனக்கு 1 லட்ச ரூபா குத்தி நீ எந்த வேலையும் செய்து இது மட்டும் செய்யணும், நீ செய்ய மாட்டியா? செய்வல போடா அப்படி கம்முன்னுவான். ஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன், பயங்கரமா இருக்கான்டா சூர்யானா, ஏய் இல்ல காசு என்னைக்குமே கொடுத்து இப்ப இல்ல இப்ப என்ன கேட்டா உண்மையிலே ஒண்ணு சொல்றேன், இருக்கிறதுலே வந்துட்டு அதான் இப்போ ஃபிட்னஸ் வந்துட்டு கரெக்டா மெயின்டைன் பண்றது அது விஜய் தான். அது யாராலையும் அது அது ஆமா அதான் ப்ரோ அவாய்ட் அது பண்ண முடியாது. 100% ப்ரோ. ஆனா அது ஃபிட்னஸ் ஆனா ஃப்ரீக் ஆனா ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல, ஆனா ஆனா அந்த ஹார்ட் அது இருக்கிறதுல உடம்ப வருத்தி, அதாவது இருக்கிறதுல எப்ப பார்த்தாலும் உடம்ப வருத்தி உருக்கி, அதாவது அது இல்ல விக்ரம் ப்ரோ. இல்ல இல்ல அது ஒரு நிமிஷம் இல்ல, சாவு விளிம்பு வரையும் போயிட்டு வந்தானா அது விக்ரம் தான், எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆமா. ஹாலிவுட் ஆக்டர் கிட்ட ப்ரோ கூட விக்ரம் கம்பேர் பண்ற போவார் ப்ரோ. அளவுக்கு அவர் வந்துட்டு எந்த அதான் பிளேஸ் ஐப்பர். மட்டும் அவருக்கு வந்து டென்சிட்டி முக்கியம். அவர் வந்து போவார் ப்ரோ. அவரு இல்ல அது ப்ரோ வந்து அதான் ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி போவார் அவரு. ஆனா நான் ஓகே அவர் ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி போவாரு. இல்ல ப்ரோ இப்போ ஒரு அவர் நிமிஷம் வந்து சொல்லிக்கிறேன். இல்ல இப்ப அந்த கார்ல வந்துட்டு அவருக்கு ஆபரேஷன், ஏன் அந்த தழும்பு இன்னும் இருக்குது. அந்த டைமுக்கு அப்புறம் கூட ஏன் அப்பத்துல இருந்து தில்னா சிக்ஸ் பேக் இது முதல்ல ஐயில பண்ண டெடிகேஷனு எவனுமே அதான் பக்கத்துல இந்தியன் சினிமாலே ஒருத்தன் கூட பக்கத்துல நிக்க மாட்டான். அவ்வளவு கிலோ இறக்கி வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்தது அந்த ஆளுகிட்ட, வெறும் தோல் எலும்பு மறிச்சு, மஸ்கெல்லாம் அவ்வளவு லாஸ், மசில் அவ்வளவு லாஸ் ஆச்சு மசில். அதுக்கப்புறம் டக்குன்னு ஏத்தும் போது அது இன்னும் புரியுதா, ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் இருக்கிறதுல. அதான் ஆனா இதுல எனக்கு என்ன தெரியுமா, இப்ப இது எப்படி தெரியுமா, அதாவது செல்ஃப் மேடா வந்து விஜய் சேதுபதி எடுத்துப்போமே. ஆனா விஜய் சேதுபதி என்னைக்குமே வந்துட்டு நான் தனியா வந்து மயிறு மாதிரி சொல்ல மாட்டான். ஆனா அஜித் சொல்லிருப்பான், அதான் எனக்கு பிடிக்காது, புரியுதா. அதே மாதிரிதான் இங்க. சரி இவ்வளவு உழைச்ச இவ்வளவு உடம்ப வருத்தனை என்னைக்குமே விக்ரம் வந்துட்டு நான் வருத்தனை நீ எல்லா ஸ்டேஜ்லயும் போய் பிச்சை எடுக்கலாம் இல்ல, அந்த ஆள் பாட்டுக்கு நிம்மதியா ஃபேன்ஸோட ஏதோ 4-5 தான் பேசிட்டு புரியுதா, அமைதியா தான் இருப்பாங்க. ஏன் சத்தியம் படத்துல விஷால் வச்சான் சிக்ஸ் பேக், அவன் கத்தினா இருந்தான். ப்ரோ ஏன் நான் ஒன்னு சொல்லிட்டா, இப்போ நான் இன்னும் கூட குட் பேட் அக்லி படம் பார்க்கல. இல்ல அது பார்க்கவும் தேவையில்ல, சம்மந்தம் சரி எல்லாம் ஓகே பேசாதீங்க. ஓகே அலெக்ஸ் கண்ட்ரோல். ரொம்ப இல்ல நீயே ஸ்னைப் ஆகல. இல்ல இது அதான் இல்ல இது ஆர்டர் எப்படின்னா, அதான் அவன் படம் நல்லா இருந்தா தான் பாக்குறான். ஏதாவது அட்ராக்ஷன்ன்றது உடம்புல மட்டும் இல்ல, புரியுதா. இன்னொன்னு நம்ம ஹீரோயினே கிடையாது. முதல்ல ஹீரோயின் தான் உனக்கு ஒரு அட்ராக்ஷனுக்காக வந்துட்டு சில பேர் பாடி இது பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி பார்த்தா சாய் பல்லவிலாம் எப்படி வந்துக்குது, புரியுதா. ஆக்டிங்காகவே நெகட்டா வர்றதுதான் மேக்ஸிமம் ஹீரோயின்ல வந்துட்டு நிலைக்கும். இப்ப சாய் பல்லவிலாம் பார்த்தா அது குண்டானாலும் ஒல்லி ஆனாலும் அது ஆக்டிங் இருக்கிறனால அது என்னைக்குமே பொழிச்சுக்கும். ஆனா இந்த மாதிரி கிளாமர் காட்டுற ஹீரோயின்லாம் வந்துட்டு அது ஸ்டேபிளா நிக்கவே நிக்காது. இது மாதிரி தான் ஏன் சிம்ரனே இப்ப நடுவில் அதான் வந்துட்டு துப்புது. இதுங்க எதுவுமே தெரியாம பெருமையா நினைச்சுக்கிறானுங்க போலதான், நான் வெள்ளையா இருக்கேன், நான் பாடி சூப்பரா இருக்கேன், இதெல்லாம் ஒரு 3வது இதுதான் தான். இது ஒண்ணு ப்ரோ தெரியல அதெல்லாம் எப்பயோ எங்களுக்கு. போயிடுச்சு ப்ரோ. அது அதான் அதெல்லாம் இப்பெல்லாம் ஒர்க்கே ஆகாது அது. இல்ல இது என்னைக்குமே இல்ல, எல்லாமே கஷ்டம் தான், புரியுதா. இப்ப உடம்பு மெயின்டைன் பண்றது கஷ்டம், சிக்ஸ் பேக் ஆகுறது கஷ்டம் தான், புரியுது, எல்லாமே கஷ்டம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஏதாவது டேலண்ட்டை தான் பெருமையா சொல்லணும், புரியுதா. இப்பெல்லாம் டேலண்ட்டை பெருமையா சொல்லணும் கூட இதுவும் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முதல்ல சிக்ஸ் பேக்கு இந்த மாதிரி பாடி ஃபிட்னஸ் இப்ப நிறைய இன்ஸ்டா இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் போடுவானுங்க பாத்திருக்கியா, இப்படி எக்ஸசைஸ் பண்ணு அப்படி பண்ணு 6 மாசத்துல கொண்டு வா, ஒரு 3 மாசத்துல ரிசல்ட் வந்துடும், இதை யூஸ் பண்ணு அதை யூஸ் பண்ணு, இந்த வே புரோட்டீன் சாப்பிடு, இந்த கிரியேட்டின் சாப்பிடு. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல ஒருத்தன் மென்டலி அவன் எப்படி இருக்கான் ஸ்டேபிள், அதுவே கஷ்டம். இப்ப இருக்க ஒருத்தன் ஒரு கண்டிஷன்ல ஒருத்தன் 12 hour ஒர்க் பண்றான், ப்ரோ முதல்ல லேபர் ஒரு லாவை நிமிஷம் தாண்டி இல்ல ஒர்க் ப்ரோ பண்ணிட்டு இல்ல இருக்கான் ஒரு 12 hour. நிமிஷம் இல்ல ப்ரோ இல்லடா இப்ப அலெக்ஸ், ஒரு நிமிஷம் இல்ல இது விடுங்க இருங்க.
இல்ல பர்சனல் இது நான் இல்ல நான் ஓப்பனாவே கேக்குறேன். இது சூர்யா எனக்கு இல்ல எனக்கு சூர்யா மேல காண்டு இல்ல. சும்மா இது ஒரு டவுட் கேக்குறேன். சூர்யா இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனாரா? இல்ல ஆவல. ஏன்னா ஆயிருக்க வேண்டிய ஆள் தான். உண்மையிலேயே ஆயிருக்க வேண்டிய ஆள் தான். நல்ல ஒரு இல்ல ப்ரோ, நடிகருக்கு நம்மளுக்கு எல்லாமே என்ன தெரியுமா ப்ரோ? அதான் இல்ல ப்ரோ ப்ரோ இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து நிமிஷம் சூர்யா இல்ல சக்சஸ்ஃபுல். அதான் இல்ல ப்ரோ சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா ஏன் அவளன்னு இவங்க யோசிச்சு பார்த்தாலே அதுல ஆன்சர் இருக்கும். புரியுதா? ஏன்னா முதல்ல ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும்ன்ற மைண்ட் செட் வந்தாலும் ஏன் பிரதீப் ரங்கநாத் எதுக்கு ஜெயிக்கிறான்? புரியுதா மான்ஸ்டர்? எனக்கு ஆச்சரியமே அவன் தான். ஆடியன்ஸ் பல்ஸ கரெக்டா பிடிச்சி வச்சிருக்கான். எவன் ஒருத்தர் அட்லி எதுக்கு இன்னொன்னு அட்லி பிரதீப் ரங்கநாத் தான் எடுத்து பாறேன். அவன் பண்றது உனக்கு ஈஸி தெரியும். ஆனா அவன் அப்சர்வ் பண்றது எவனுமே அப்சர்வ் பண்ண மாட்டான். எவன் ஒருத்தன் அப்சர்வ் பண்ணி கரெக்டா மூவ் பண்றானோ அவன் தான் ஜெயிப்பான். இவனுங்களாம் என்ன தெரியுமா? நான் அததான்டா கஷ்டப்பட்டு சொல்ல தேர் வந்தேன். இழுத்தேன் அதான் இது இழுத்தேன்னு. இல்ல நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்ப எப்படின்னா, இப்ப பிரதீப் ரங்கநாதன்லாம் வந்து சிக்ஸ் பேக் வச்சுட்டு இல்ல பாடி ஃபிட்னஸ் வச்சுக்கிட்டுலாம் வரல. அவன் டே டு டே லைஃப்ல எலும்பு எல்லாருக்கும் மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி, அதான் டே டு டே லைஃப்ல எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் நடிக்கிறான். அதுதான் கொண்டு இப்ப சி தனுஷே வந்து ஏன் இந்த அளவுக்கு growthனா நிறைய படம் அப்படிதான் தனுஷ் கனெக்ட் ஆச்சு எல்லாருக்குமே. ஓகேவா? பொல்லாதவன்லதான் விஐபிலாம் தனுஷ் ஹீரோவே பார்த்தானுங்க. ஆமா. அதான் நிறைய படம் அப்படி கனெக்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, நீ ஆடியன்ஸ் எப்படி நீ கனெக்ட் பண்ணணும்னா, இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். டே டு டே லைஃப்ல அவங்களை கனெக்ட் பண்ற மாதிரி நீ படம் ரீச் ஆகும்போது தான் உனக்கு நல்ல ரீச் கிடைக்கும். நான் சிக்ஸ் பேக் வச்சேன். நான் வந்து இதுக்கு இதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன். ஒருத்தன் பிச்சை எடுக்கிற ஃபிட்னஸா மாதிரிலாம் இருக்கான். இருக்கு. புரியுதா ஒருத்தன் உங்களுக்கு? ஆனா நான் நருட்டோ வந்து இதுக்கு இல்ல ஒரு நிமிஷம் இதுக்கு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? மாதவனு அப்பாஸ் இதெல்லாம் எடுத்து பாரு. ஏன்னா இதெல்லாம் ஏன் ஏன் மறைஞ்சு போய் ஏன் அர்ஜுன் ரெட்டி எடுத்துப்போம். ஏன் இவன் பேர் என்னது விஜய் தேவர்கொண்டா இதெல்லாம் வந்துட்டு காலப்போக்கில மறைஞ்சு போயிருவேன். ஏன்னு பார்த்தா இவனுங்கெல்லாம் காதல் மன்னனா வந்திருப்பானுங்க. காதல் மன்னன்னா ஒரு மாதிரி லவ்வர் பாயா மட்டும் தான் காமன் வந்திருப்பான். ஹீரோ. ஆக்ஷன் அதான் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் தான் வந்திருக்க மாட்டானுங்க. அதான் அப்படி அதான் அந்த வந்தது மாதிரி என்னைக்குமே ஆக்ஷனை உங்களுக்கு கொண்டு என்னடா ஒரு மாதிரி நிக்கிறதே ஒரு நாய்ஸ், பெரிய விஷயம். என்ன நாய்ஸ், பேக்ரவுண்ட் நாய்ஸ்? இல்ல நருட்டோ அதாவது இவனே ஓகே ஓகே. ஒரு வெளியே டைம்ல இருக்கேன் வெளியே இருக்கேன். ஒரு நிமிஷம் ஒரு டைம்ல சூர்யாவுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகமா இருந்தது. புரியுதா? இதே மாதிரி சிக்ஸ் பேக் இது மாதிரிலாம் வச்சு நிறைய ஹிட் படம்லாம் இருக்கும். வாரண மாதிரிலாம் எல்லாருக்கும் பிடிச்ச படம், நல்ல படம். ஆனா அதுக்கப்புறம் போ அப்படியே மாறி போச்சு. அதான் சொல்றேன். இந்த உடம்பு இதெல்லாம் இல்ல, நல்ல படம் நடிச்சா பார்க்க போறானுங்க. கேவலமா இருந்தா கூட அப்படி பார்த்தா யாருமே சக்சஸ்ஃபுல் ஆயிருக்க மாட்டானுங்க. விஜயகாந்த், ரஜினி. ஏன் விஜய் என்ன பண்ணானுங்க? எனக்கு என்ன தெரியுமா? இல்ல நெப்போட்டிசம்னு விஜய் சொல்லும்போது எனக்கு எரிச்சலா இருக்கும். ஏன்னா உள்ள வந்து இப்ப ஒண்ணும் இல்ல. விஜய் எஸ்எஸ்சி வச்சு எடுத்தால படம் ஒரு 7 படம் ஸ்டார்டிங்ல ஒரு ஆறு படத்துக்கு 6 ஏதோ படம் நினைக்கிறேன். அதுல ஒரு படம் ஏதாவது பெரிய பிளாக் பஸ்டர்னு சொல்ல. இன்னைக்கே நான் வந்துட்டு ஏதாவது விஜய் நெப்போட்டிசம்னு சொல்லி நானே வந்துட்டு ஏதாவது ஓகேன்றேன். எல்லாமே அசிங்கமா திட்டினானுங்க. திட்டுதான் எல்லாமே இவ்வளவு கெட்ட பேர் தான் விஜய்க்கு வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதான் பூவை உனக்காக பண்ணும்போது அப்புறம் தான் ஏத்துக்கணும். பூவை உனக்காக தான் தூக்கி விட்டுது விஜய். அதனாலதான் புரியுது உழைப்புல கூட டேலண்ட்ல அதுக்கப்புறம் புரியுதா திறமையை வாழ்த்துன்னு தான் ஜெயிச்சாரே தவிர அப்பங்காசுல ஜெயிச்சேன் இது பண்ணேன் அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா தான் சொல்லலாம் இந்த மாதிரி வந்தேன் ஜெயிச்சேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த நாய்களுக்கு எதுவுமே புரியாது. அதான் நெப்போட்டிசம்னா முதல்ல என்னன்னு கூட தெரியாது இந்த பைத்தியக்காரங்களுக்கு. ஆனா இதுல என்ன கேட்டா உஷாரா இருக்கிறது நல்ல வேலை. ஏன் தெரியுமா? நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் வந்துட்டு அப்பால வந்தவங்க தான். சிம்பு, தனுஷ், சூர்யா நிறைய பேர் புரியுது. அதனால வந்துட்டு இது பெருசா போல. இல்லைன்னா நான் எல்லாம் பைத்தியக்காரனுங்க இந்த ஆமை பேச்சை கேட்டலாம் ஆனந்து இருப்பானுங்க தெரியுமா? இதுக்கு ஒரு தற்கூறிங்க இதுல. ஏன்னா அஜித் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும்போது அழகா இருந்தா போல. புரியுது? அதுதான் ஏன் விஜய் சொல்லியிருப்பாரு அழகான ஹீரோ. அதெல்லாம் இல்ல அழகா இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு வந்துட்டான் ஸ்டார்டிங்ல தான். நீ உன்ன நடுவுல நான் ஸ்டார்டிங்ல சொல்லி நேத்து ஒரு சபதம் எடுத்திருக்க. இல்ல அதான் இல்ல அதான் இன்னைக்கும் சொல்றேன். இல்ல இதுக்கு மேல யாரையும் திட்டணும்னு அவசியம் இல்லை. இது ஃபேக்ட பேசுறதுல என்னைக்குமே தப்பும் கிடையாது. இல்லடா நான் உனக்கு எதுக்கு இப்ப சொன்னா இதே கட் பண்ணிட்டு போடுவானுங்களா இப்படி சொல்றான் இல்ல அதான் இல்ல திரும்பவும் சொல்றேன். இதான் இது. ஏன்னா இப்ப நம்ம வந்துட்டு இதுக்கு மேல எவனை திட்டு என்ன பிரயோஜனம்? எல்லாம் திட்டியாச்சே தான் ஏற்கனவே இன்னொன்னுமும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இவளையும் ஒரு தமா தோண்டு படம் தான் குட் பேடுகளை ரிலீஸ் பண்ணிட்டு புலம்பினுக்கிறானுங்க. எவனாவது 200 மேல போக முடியுது அவனால? அதுவும் 5 நாள் லீவு. யோசிச்சு பாருங்க. லியோ மாதிரி 5 நாள் லீவு. விஜய் கிட்டலாம் 5 நாள் கிடைச்சா வேணா விடு. கோட்டெல்லாம் தான் லீவே இல்லாம ரிலீஸ் பண்ணானுங்க. அதுவும் விநாயகர் சதுர்த்தி ஞாயிற்றுக்கிழமை. என்ன பண்றது? நல்ல வேலை ஜனநாயகம் எனக்கு 10 நாள் லீவு போனேன். என்ன அது மட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும். ஆனா இதுல இவனுங்களுக்கு ஒரு நல்ல சர்வே தான் என்ன கேட்டேன். ஆனா வெளியே சொல்லிக்கிற மாதிரி படம் இல்லை குட் பேட் இட்லி. அதுதான் இவங்களுக்கு அசிங்கமாகுது. இது பரவாயில்ல 200 கோடி. ஆனா எனக்கு என்னன்னா
துணிவு பண்ணதான் இதுலயும் பண்ணியிருக்கான். எதுவுமே வித்தியாசமே இல்லை. அதான் அவனுக்கு இது. இப்ப அடுத்த ஸ்டாண்டு லியோ இருக்குது. இப்ப ஏன் லியோக்கு ஈக்குவலா கோட் இருக்குதுல்ல, அந்த ஒரு தமிழ்நாடுல சொல்றேன். அவங்களை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒண்ணுதான் விசுவாசத்துல இது பண்ண அவன் ரெக்கார்டு அவனை வச்சுக்கினாங்க. அமரன் தமிழ்நாடு கலெக்ஷன் அடிக்க மாட்டான் சார். அதான் இதெல்லாம் எதுக்கு பேசணும், அதான் அதனாலதான் நானும் பேச மாட்டேன். நடுவுல ஏதோ குபேர பாட்டு விட்டான். யாரா பாத்தீங்களா? குபேர இல்லையே. இவரு தனுஷ் பண்ணதா? அது வேறதான். அது ரீச்சலன் வேற அது போட்டு திடீர்னு முதல்ல விட்ட டைம் சரியில்லை, புரியுதா? இவனு வேற விட்ட டைம் தான், எந்த டைம்ல விட்டுறதுன்னு தெரியாம விட்டுப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு நான் என்ன பாட்டு பார்த்தேன்னா சாம்பகினி அசல் கோளாரா அதை பார்த்தேன் இன்னைக்கு. அது நல்லா இருந்துச்சு. அதுல நான் ரீல்ஸ்ல ஒரு லைன் பார்த்தேன். பாட்டு நல்லா இருக்கு. இந்த மலையாள படத்துல இந்த மலையாள படம் ஏதோ ஒன்று வந்திருக்காங்க. அது பேர் என்னது? இதான் பிரேமலு படம் ஹீரோ நடிச்சிருந்தானு தெரியல, அது பாக்கல. ஆள பேர் பாக்கலையா லக்ஸு? நான் எதுலயுமே இன்னும் பாக்கலடா. படம் பாக்குறதுல எதுக்கு டைம் எல்லாம் போயிடுச்சுடா. இல்ல ஆனந்தம் பார்த்துல வந்துச்சு. அதான் இதுதான் இந்த இது கேட்டேன். அதான் அந்த மாதிரிதான். அதான் இதுக்கப்புறம்லாம் இல்ல, எவனையும் கலாய்க்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லப்பா. அதான் நம்ம ட்ராக் அப்படியே மாறிடுச்சு. சொன்னா எப்பனா அப்டேட் வருதா, பிடிச்சிக்குதா பிடிக்கல, எல்லாம் ஒப்பீனியன் தான் இனிமேல். எவனையும் டார்கெட் பண்ணி அடிதெல்லாம் தேவையில்லை. ஆனா அதான் இப்ப ஏன் ஏகே இதெல்லாம் சொன்னோம்னா, விஜய்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவனுக்கு தான் நெப்போட்டிசம் சொல்லும் போதெல்லாம், ஆனா தமிழ்நாடு ஆடியன்ஸ் கரெக்டா இருக்கானுங்க. ஏன்னா என்னைக்குமே நெப்போட்டிசம்ல வளர்ந்தானு ஒருத்தனை காட்ட பார்ப்போம். ஒருத்தனை, அதாவது டேலண்டே இல்லாம நெப்போட்டிசம்ல மட்டும் வளர்ந்த ஒருத்தனை காட்டேன். ஏன் சங்கர் போனெல்லாம் என்ன பண்றீங்க தெரியாம கேக்குறேன். என்ன பண்றீங்க சங்கர் போன? என்ன தள்ள தூக்கி வச்ச கொண்டாடுறேன். இல்ல லக்ஸு, ஒண்ணு இவனுங்களுக்கு எப்படி தெரியுமா, நம்ம படத்திலே இருந்திருந்தா இவனுக்கு இந்த வேர்டு யூஸ் பண்ணிருக்க மாட்டானுங்க. நம்ம வந்து இப்போ இங்க வந்துட்டோம்ல, இந்த ஃபீல்டு வந்துட்டோம்ல, அதை இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கேன். நான் என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன மைண்ட்ல தோணுதுன்னா, என்னோட அப்பா என்ன வேலை பாக்குறான், என் அப்பாவே எனக்கு இன்ஸ்பயர் தான். அவரு பாக்குற வேலை இன்னும் இன்ஸ்பயரா இருக்கும். என்னுடைய அப்பா சிஎம் இருக்காரு. இரு நான் சொல்றேன், அது இன்னும் இன்ஸ்பயரா இருக்கும். நான் அவரு பாக்குற வேலையை நான் பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. அது வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பையன் ஆசைப்படுறதியா, அவன் ஒரு பையன் வந்து ஆசைப்படுறான். தப்பா சொல்றேன். இப்ப இல்ல, இப்ப டயர் ஒன்னு விட்டுருங்க. டயர் 2லயே பார்த்தா சிம்பு வந்துட்டு டிஆர் வந்தனால வந்துட்டு நல்ல ஃப்ரேம் கிடைச்சது தவிர, சிம்புக்கு நிறைய டேலண்ட். சிம்புக்குள்ள டேலண்ட் இல்லைன்னு சொன்னா அவனாவது சிரிப்பான், புரியுதா? டான்ஸ் கீன்ஸ், டைரக்ஷன்ஸ், எல்லாம் ரைட்டிங் எல்லாமே பண்ணுவான், புரியுதா? அப்புறம் அதான் இல்ல, ஆனா சிம்பு தான் கொழுப்புலயே வீணா போயிட்டு, அதான் அது இப்ப எங்க வந்து நிக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் இப்போ கொஞ்சம் டவுன் இதுல வந்துட்டு. ஆனா இது அப்பப்ப சர்வே வர மாதிரி ஒரு சில படம்லாம் வருது. ஏன் தனுஷ் எடுத்துப்போம், வரும்போது என்ன தள்ள தூக்கி வச்ச கொண்டாடுனாங்க, நாக்கு பூச்சி மாதிரி யாரான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மெரிக்கல. பொல்லாதவன்லதான் ஹீரோவா எடுத்துக்கினாங்க. இவங்க எல்லாம் சொல்றேன், தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் அறிவு இருக்குது. இந்த நார்த் இந்தியால வர மாதிரி சொல்றானுங்க. தான் நாங்க பாக்க போட்டா பார்ப்போம், இவன் சல்மான் கான் பையன் தான் பார்ப்போம், அது ஷாருக் கான் பையன் பார்ப்போம், அந்த மாதிரிலாம் இல்லைங்க. இது அரசியல் கட்சின்னு நினைக்கிறானுங்க போலதான். எங்க அப்பா சிஎம், நான் ஈஸியா டெபுட்டி சிஎம் ஆயிடுவேன், அந்த மாதிரிலாம் இல்லை. சினிமாலாம் அவஸ்தை பண்ணோம். ஒருத்தன் டிக்கெட் வாங்கிட்டு வரானா, இப்ப அதான் இல்ல, நான் யோசிப்பேன், எஸ்ஐசி பையனா எத்தனை டிக்கெட் வாங்குவேன்? அதான் இல்ல ஒண்ணு இல்லடா, இப்ப இல்ல இப்ப எஸ்ஏசி பையன் எத்தனை டிக்கெட் அப்படி வைப்ப? சிவகுமார் பையன் எத்தனை டிக்கெட் வைப்ப? முடியாது. ஏன் இப்ப தனுஷ் அப்பா பேர் என்னது? அதான் இந்த ராஜன் பேர் என்னது? கஸ்தூரி ராஜா. அதான் கஸ்தூரி ராஜ், எதுவும் கஸ்தூரி ராஜ் பையன் வேணா டிக்கெட் வாங்கினா, புரியுதா? அதான் எதுவுமே இருக்காது. இவங்க வாய் கூசாம பேசுவானு, எனக்கு அது ஒண்ணுதான் பிடிக்காது. எரிச்சலா இருக்கும் பார்க்கும்போது. அதான் இல்ல, இப்ப எனக்கே சிவகார்த்தின் எனக்கு பிடிக்கும், புரியுதா? ஆனா பிடிக்கும்னா என்னது, ஓகே, சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கிட்டயும் புரியாது, இந்த அஜித் ஃபேன்ஸ் கிட்டயும் புரியாது, ஒரு சில பேர்கிட்ட புரியாத விஷயம் இதுதான். திட்டுறது வேற, உழைச்சு வந்திருக்கானா அதை விட்டுணும். வைத்திய மாதிரிதான் நெப்போட்டிசம், மயிரிட்டிசம் உயிரை வாங்கி. இப்போ அலெக்ஸ், இப்போ நீ வந்து நீ சொன்னதுக்காக நான் சொல்றேன் என்னன்னா,
நல்லா நல்லா ஒர்க் பண்றவன்லாம் இன்னொருத்தன் வந்து ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கேன், அவன் எப்படி ஒர்க் பண்ணானோ அந்த ஒர்க்கை பார்த்துட்டு நம்ம ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும்னு தான் நினைப்பான், புலம்ப மாட்டான். அதுக்கு எக்ஸாம்பிள் விக்ரம். ரைட்டு, ஓகேவா? கண்டிப்பா. இவரு அதெல்லாம் வந்து இங்க பாரு, குறை சொல்றவங்க யாரு பத்தி இருக்கியா, இந்த அறவே கடுங்க. அவன் ஜெயிச்சிட்டான்னு மனசே வராது அது ஒத்துக்க. அவன் இப்படி உண்மையில இப்ப ஜெயிச்சிட்டான், இல்ல இல்ல இதனாலதான் இல்ல இதுல ஜெயிச்சிட்டான். விஜய் இவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆகலன்னா இதான் எஸ்எஸ்சி இதுன்னு எவனாவது இழுப்பானுங்களா? இழுக்க மாட்டான். அதே மாதிரிதான் எல்லாமே எல்லாத்துலயும். ஆனா என்னைக்குமே இல்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல். ஆனா என்ன கேட்டா நம்மளுக்கு எல்லாம் அடி வந்துட்டு நம்ம நிறைய விழுதுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் பெட்டர். என்ன கேட்டா அரசியல் 2 கட்சியை எதிர்த்து இதெல்லாம் உட்காந்துக்கிறோம். என்ன கேட்டா இன்னும் வரும் அதிக அடி. இது இனிமேதான் காத்துருக்குது. இனிமேதான் அதிக இன்னுமே அடி வந்து இதுவரையாவது எப்படின்னா சும்மா ஒரு எப்படி சொல்றது, அந்த ரூமை கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்கும். புரியுதா உனக்கு? இன்னுமே பேஸ்லெஸ் ரூமர்ஸ் வரும். இப்ப நீ சொல்றீங்களா எக்ஸாம்பிளுக்கு இந்த சிம்பிள் நெப்போட்டிசமா எடுத்துக்கோங்க. இது சரிடா, நீ அட்டு அந்த இது உன் மூளையை தூக்கி முட்டில வச்சுட்டாலும் மூளையை தூக்கி முட்டில இருக்க அந்த ஒரு லெவல்ல வந்து திங்க் பண்ணியா சொல்லுவாங்க. சரி இங்க இருந்து ஒரு நான் வந்து இங்க ஒரு ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல எப்படி ஆகும்னா சம்பந்தமே இருக்காது. இல்ல நருட்டோ இல்ல மாஸ்டர், எனக்கு சூரிய எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த ஆளு எது எனக்கு அதுக்கு புரியல. இது எப்படின்னா தனக்கு எது வரும்னு தெரியும் ஆனா அதை பண்ணாது. சத்தியமா பண்ணாது. அது ஏன்னு தெரியாது. எது வரும்னு தெரியும் ஆனா அதை பண்ணாது. எல்லாருக்கும் சூர்யா நான் வந்து எப்படி தெரியுமா சூர்யாவை பாக்குறேன். அவன் ஒரு மாதிரி கிளாசிக்கா சூரியலாம் உப்புக்கு சப்பானியா அவன்லாம் சூர்யாலாம் லக்ஸ். நீ சொன்ன மாதிரி ஒரு மாதிரி கிளாசிக்கா ரோல் அடிச்சு படத்துல அடிச்சு ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்தத ரூட்டை மாத்தினாப்புல. நான் என்ன சொல்றேன்னா, ரூட்டை மாத்தினது பிரச்சனை கிடையாது. நீ அதுக்கேத்த மாதிரி ஸ்டோரி இருக்கணும், கண்டென்ட் இருக்கணும், உன்னோட விஷயமும் அதுல இருக்கணும். நீ எந்த அளவுக்கு அதுல போடுற இன்புட்னு இருக்கணும். அது படம் ஒரு சைடு இழுத்துட்டு போகுது, நீ அதுக்கு ஒரு சைடு இழுத்துட்டு போற, ரெண்டும் மேட்ச் ஆகாம நாங்க ஒரு சைடு வந்து உட்காந்து பார்த்துட்டு தலையில அடிச்சுன்னு போக வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா உன்னையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது, அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவனும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான், பாக்குற ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். எல்லாருமே இதுல வந்து பாப்போம். அதான் ரெட்ரோ ஏதாவது கம்பேக் வருதா? இல்ல இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, இப்ப சூர்யாவே வச்சு அது விஜய் எடுத்துக்க அஜித் எடுத்துக்க 2 பேருமே என்னன்னா அந்த மினிமம் கேரண்டின்னு ஒண்ணு வச்சுப்பாங்க. அது வந்து 2 பேருமே வந்து வச்சுப்பாங்க. மினிமம் கேரண்டி அதாவது அஜித் ஃபேன்ஸ் இப்ப வந்து அவன் வந்து நடந்தா போதும் அப்படிங்கும் போது நான் நடந்தே ஆகணும்னு ஒரு விடாப்பொடியா நிப்பாங்க. அந்த மாதிரியே புரியுதா உனக்கு? அஜித்னா வந்து நான் நடந்தாதான் என் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நடப்பாப்ல, ஸ்லோ மோஷன் நடப்பாப்ல, பிஜிஎம் வேணும்னு நடப்பாப்ல, கதை இதெல்லாம் இருக்கு. என் ஃபேன்ஸ் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாப்ல. விஜய் வந்து என்னன்னா முதல்ல அது ஃபேன்ஸே இல்லடா, நடந்தா போதும் அப்படின்னு ஒரு இது கூட்டம் இருக்குல்ல, கூட்டத்தை வந்து நம்ம மறுக்க முடியாதுல்ல. புரியுதா உனக்கு? அதை பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அவர் தள்ளப்பட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி படத்தை வச்சிருக்காருல. அந்த மாதிரியாவது சூர்யா வந்து தன்னோட ரசிகர்களை வந்து பூர்த்தி செய்யற மாதிரி ஏதாவது ஒரு என்ன கேட்டா ஒரு நிமிஷம் இல்ல சூரிய போட்டு கரெக்டா பண்ணான். அதுதான் தெரிஞ்ச அவன் இல்ல நான் அவன் நேரமா என்னன்னு தெரியல, ஓடிடில போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜெய்பீமும் நல்லா பண்ணான், அதான் அதுவும் ஓடிடில போயிடுச்சு. மீதி எல்லாம் குப்பை. அப்ப என்ன 2 விஷயத்துக்கு என்ன பொதுவா இருக்குன்னு சொல்லு, 2 விஷயத்துலயும் பொதுவா இருக்கு என்னன்னு சொல்லு. திரும்பவும் சொல்றேன், இல்ல சூர்யா வந்துட்டு இல்ல ஒரு நிமிஷம் மாஸ் இப்போ வரையும் மாஸ் ஹீரோ தான். ஏன் ரெட்ரோவே எடுத்துக்கோங்க, ரெட்ரோவே ஒரு மாஸ் படம் தான். எல்லாமே மாஸ் ஹீரோ. சூர்யா வந்துட்டு மாஸ் ஹீரோவை தான் ட்ரை பண்றாரு தவிர எது வரும்ன்றது அதான் அந்த அவர் எது வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும், புரியுது? ஆனா அந்த ஆள் அது பண்ணாரு. அவர் வந்து எப்ப செட்டிலா ப்ளே பண்றாப்ளே அப்பதான் நல்லா இருக்கும். நான் வந்து காவுன்னு சரி இல்ல இப்ப நீ சூர்யா போட்டு ஜெய்பீம் என்ன மாஸ் படம், ஆனா ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லாம் செலிபிரேட் பண்ணாங்க. அதான் அது ஒரு செட்டிலான பிளே இருக்கும், புரியுதா உனக்கு? நான் வந்து அப்படி அப்பேற்பட்ட ஆளா இல்ல. சூரியரை போட்டுறலாம் என்னடா, அது ரியல் ஸ்டோரிடா. கிட்டத்தட்ட அது வந்து 60% to 70% ரியல் ஸ்டோரி. அத வந்து நீ அதை எடுத்து கதை எடுத்திருக்கானுங்க ஒரு நாவல். இல்ல இப்போ மான்ஸ்டர் இப்போ விஜய் வந்துட்டு காலரை தூக்கி விட்டு நடந்து வந்த இன்ட்ரோ வந்தாலே அதான் போதும். ஏன் விஜய் டபுள் ஆக்ஷன் மாதிரி நடிச்சாலே போதும், புரியுதா? ஏன் நடந்தோம் இதான் இவனே டான்ஸ் கீன்ஸ் நார்மலா எது பண்ணாலும் விஜய்க்கு ஓட்டுரும். இந்த மாஸ் ஐக்கன் வந்துட்டு அது புரியுதா? இயர்லி 2K நிறைய பண்ணிருக்கணும். சூர்யா முதல்ல இயர்லி 2K சூர்யா பண்ணது இவனுக்கு நினைப்ப எப்படி தான் ஆகுது. சூர்யா இயர்லி 2K நடிச்சதெல்லாம் மாஸ் படம் நினைச்சுக்கிறானுங்க. மாஸ் கதையா இருக்கும், புரியுதா? கதை வேற
ஹீரோயிசம் வேற, புரியுதா? ஹீரோயிசம் மாஸ் காட்டுறது வேற. இப்போ வாரணம் ஆயிரம் வந்துட்டு நல்ல படம், மாஸ் படம் கிடையாது, புரியுதா? ஆறுல வந்துட்டு கேரக்டர் நல்லா இதுவா இருக்கும், ஆனா ஹீரோ தான் ஹீரோயிசம் அந்த மாதிரி இருக்காது, ஹீரோயிசம் கட்டுற மாதிரி. எனக்கு கேட்டா சிங்கம் வந்துட்டு இவங்க மாசா பார்த்தானுங்க, ஆனா அது ஃபியூச்சர்ல அது மாசா இல்லாம போயிடுச்சு. சிங்கம் தான் எனக்கு கேட்டா பார்ட் 1 பார்ட் 2 நல்லா, பார்ட் 3 தான் ஃபர்ஸ்ட் நல்லா, பார்ட் பார்ட் 3 தான் இது. பார்ட் 3 நல்லா இல்ல. ரெண்டாவது என்னன்னா இப்ப அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, ஐயன் ஆதவன் அந்த லெவல்ல அயன்லாம் இல்ல, அயன்லாம் எனக்கு தேட்டர் தான் கூட்டிட்டு போனாங்க. அயன்லாம் ரொம்ப பிடிக்கும். அயன் நான் அதை தாண்டா முன்னாடியே சொல்லிட்டேன், இவனுக்கு வந்து டைரக்டரும் ஸ்டோரி முக்கியம்டா. அது இல்லாம இவன் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணி, ரெண்டுமே காமனா இருக்கும். ஒரு நல்ல டைரக்டரா இருக்கணும், நல்ல ஸ்டோரியா இருக்கணும், அப்பதான் இவனுக்கு கிளிக் ஆகும். ஒன்னு ஸ்டோரி சூப்பரா இருக்குன்னு டைரக்டர் மொக்கையா சூஸ் பண்றது, இல்ல டைரக்டர் சூஸ் பண்ணா ஸ்டோரி மொக்கையா சூஸ் பண்ணா இப்படிதான் நடுத்தர வந்து நிக்க வேண்டியது. அவனுக்கு வந்து ஒரு கன்சிக்யூட்டிவ்ஸ் இது வேணும், புரியுதா உனக்கு? இல்ல இதுக்கெல்லாம் இல்ல நருட்டோ, இதுக்கெல்லாம் பால் ஊத்துனது யார் தெரியுமா? லிங்குசாமி. அதாவது ஒருத்தவங்க வாழ்க்கைய இல்ல எந்த அளவுக்கு சரக்க முடியும்ன்றது. ஏன்னா அது ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, இப்ப உண்மையில சொல்றேன், தேர் எழுத்து தெருவுல விடுறத கேள்விப்பட்டிருப்பேன். அதுக்கு உண்மையான எக்ஸாம்பிளே அவன் தானே கேட்டா, சத்தியமா சொல்றேன். அதான் நல்லா போயிருந்தான்டா. சிங்கம் 2ல தெரியாத அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கலெக்ஷன் அந்த மாதிரிதான். அந்த மாதிரி இருந்தவனை கூட்டுன்னு போய் தான் இந்த ஒரு சொல்லுவானே, ஊரே பயந்துட்டு இருந்த என்ன கூட்டுன்னு வந்து ஒரு சின்ன சந்தையில நிறுத்தி சும்மா இருந்தவனை எரிங்கடான்னு சொல்லி சாணியத்துக்கு அடிப்பானுங்க பேரு, ஒரு கிழவன் தரல அந்த மாதிரி பண்ணி விட்டான். அவன் பேசுற இன்டர்வியூ தெரியாத, அந்த இன்டர்வியூல எவனாவது பாஷா இப்ப இல்ல பாஷா தூக்கி, இப்ப எவனாவது பாஷா தூக்கி சாப்பிடுறேன்னு சொல்லுவானா? எவனா நம்புவானா? புரியுதா? அந்த மாதிரி ஒரு அவன் இன்டர்வியூல மட்டும் பேசல அலெக்ஸ், ஸ்டேஜ்ல தான் இல்ல இது எல்லாத்த விட இன்னொரு வார்த்தை இருக்குது, கத்துக்கிட்ட மொத்த வித்து இறக்க போறான். அது வேற. ஏன்னா அவன் எடுத்ததான் நல்ல படம் தான், அதான் அவன் நல்ல படம் தான் எடுத்திருப்பான். அது முன்னாடி அதான் பையாவே நல்ல படம் தான், நிறைய படம் வரான் பையன் நல்ல படம் தான். ஆனா இது மட்டும் இதுவும் இல்ல. அதே மாதிரி வந்து இந்த ட்ரைலர்லயே வந்து அந்த ஒரு சீனை வச்சுட்டு காமிச்சிட்டாங்க, புரியுது உனக்கு? இந்த ரிவீல் பண்ற சீனை வந்து ட்ரெய்லர்ல காமிச்சிட்டாங்க. அந்த ஃபிளார் கொண்டு வந்து இப்படி பாப்பான் தெரியுமா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல, கொஞ்சம் அஞ்சான் படத்துல நான் சொல்ல வர்றது. எனக்கு அதுல அஞ்சான்ல நிறைய இதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரி ட்ரெய்லர்ல காமிச்சு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வைக்கும் போது அதையும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் தாண்டுற மாதிரி ஒரு ஸ்பீச், புரியுதா உனக்கு? அந்த ஸ்பீச்சையும் தாண்டுற மாதிரி வந்து ஒரு உண்மையிலே ஒண்ணு சொல்லணும்னா, இல்ல இப்ப எந்த விதமான ஹைப்புமே இல்லாம அஞ்சான் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு போங்க, படம் இந்த அளவுக்கு ட்ரால்லாம் இருக்கு. சும்மா ஒரு பெட்டர் இல்ல, ஓகேவான படம். ஓகேனா ஆவரேஜ் படம். இது லாஸ் ஆயிருக்காது, ஃபர்ஸ்ட் லாஸ் ஆயிருக்காது, ரெண்டாவது வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்காது. இந்த ரெண்டு ஆனா எனக்கு என்ன தெரியுமா, இல்ல ஆனா எனக்கான மான்ஸ்டர் எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பு, ஒரு கிழமை ஃபர்ஸ்ட் சீன் வரும் பாத்தியா, ராஜு நகி ராஜு பாய் போல, அப்பவே தெரிஞ்சிருச்சு. இல்ல அதாவது இந்த ஒரு கெல்ட் பையன் போதும்டா அப்படின்ற மாதிரிதான். இல்ல இது இப்ப நான் வந்து ஹைப் கொடுக்க போறேன். ஒரு நிமிஷம், இல்ல என்ன விக்னேஷ் ப்ரோ தூங்கல? இல்ல இது பையன் வந்தான், அவன் சாப்பாடுலாம் விட்டு அப்படின்னு நினைப்பாரு. என்ன ப்ரோ டார்க் ப்ரோ? அவரு பையன் இல்லடா, டேய் என் பையன், அண்ணன் பையன் பாரு. அண்ணன் சொந்தக்காரன். அப்புறம் இது குபேரன் சாங் கேட்டியா? அது இல்ல ப்ரோ, அது ஒரு 30 செகண்ட் கிட்ட தான் போய் எல்லாம் நமக்கு இல்ல நமக்காகவே எழுதுன மாதிரி இருக்காது சாங். அப்படி போயவா? இல்ல போயிடான்னு சொல்றோம், நாங்களாம் வரமாட்டோம் மத்தவங்க மாதிரி போறதா இல்ல, ஒரு மரியாதைக்கு சொல்றதுடா, போய் வாங்கன்றது. எப்பயுமே போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமா இல்ல போறோம், நாங்க போன பிறகுதான் தெரியும். உண்மையிலே தெரியல இது அலெக்ஸே. இன்னைக்கு நான் இது செகண்ட் டைம் இதுல காசி தியேட்டர்ல, காசி டாக்கீஸ் ஓப்பனிங் டேவே 2 வாட்டி போயிட்டோம். சச்சட் ரிலீஸ் நான் காசி டாக்ஸில என் தம்பி புக் பண்ணியிருந்தான்னு சொல்லி போனேன். ஃபர்ஸ்ட் காசி தியேட்டருக்கு போயிட்டேன். தியேட்டர் போனா முன்னாடி வந்து ஊசுன்னு இருக்கு. என்னடா ஊசுன்னு இருக்குன்னு பார்த்தா குட் பேட் அக்லி ஓடுது. குட் பேட் அக்லி ஓடுது. என்னடா தியேட்டர்ல படம் ஓடுதா இல்லையா?
இல்ல அவள்தான் இது ரெண்டாவது செலிப்ரேஷன் அவள்தானே இருக்கு. இல்ல இந்த படம் அது நான் வந்து சச்சின் ஆமா தான் நல்லா இருக்கு போயிட்டேன். சச்சின் போயிட்டு இன்னும் நம்ம பொய்ன்னு சொல்லிட்டாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்து வாட்ச்மேன் கேக்குறேன், தம்பி இங்க இல்ல தம்பி, நீங்க காசி டாக்கீஸ் போனோம், அங்கதான் சச்சின் ரிலீஸ், இங்க இல்ல அப்படின்ட்டான். அடங்க உட்காம நல்ல வேலை எனக்கு கொஞ்ச நேரத்துல தூக்கி ஆறு போட்டுச்சு. தலைமை என்னடா 2வது நாள்ல இப்படி இருக்குதா அப்படின்னு. அங்க போய் பார்த்தா படுங்கூட்டம் எல்லாத்தையும் ஃபுல்லு செம்ம என்ஜாய். இல்ல சச்சின் ரிலீஸுக்கு பக்கபலம் பொண்ணுங்க ஆடியன்ஸ் அதிக பொண்ணுங்க எவ்வளோ இது அம்மா டான்ஸ் கூட என்னால ஆட முடியல வந்து. ஆனா போன பசங்க எல்லாம் ரேட்டு கேட்டு காசி டாக்கீஸ்லயும் இது போட்டாங்கப்பா. என்னது இந்த வாடி வாடி சாங் வந்து திரும்ப ஒரு தடவை போட்டாங்க ஒன்ஸ் மோர். நினைச்சேன் நான் ஃபர்ஸ்ட் டே மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு போட்டிருக்காங்கன்னு நான் நினைச்சேன் நம்மளுக்காகன்னு. பாட்டா இங்கேயும் போட்டு விட்டாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட். ஆனா விக்னேஸ்வர கடலூர்ல பாத்தீங்களா மனசு திருப்திப்பா. இதுவா கோஸ்ட் கொடுக்கலாம் என்ன கேட்ட ஜிபியூவா? இல்ல 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 ஒரு இல்ல சாரி தெரியாம பரவாயில்ல இது சொன்னேன். சச்சின் பாத்தேன்டா நான் போஸ்டே போட்டு விட்டேன். அதான் எந்த எந்த பிவிஆர் நான் பிவிஆருக்கு மட்டும் தான் போறது. இல்ல பிவிஆர் அப்ப திரும்ப போட்டுருக்காங்க. என்ன ஒண்ணு ஒரே ஒரு மன வருத்தம், வேட்டியில செக் பண்றானுங்க. வேட்டியில கைய விட்டானா? இல்ல ஒரு வாட்டி அது இந்திய சம்பவம் ப்ரோ இதுல இதுல அக்ஷய் நானும் போனோம்ல. நானும் அக்ஷய் ரேவந்த் போனோம். ரேவந்த் முன்னாடி போயிட்டான். செகண்ட் ஆளா நான் செக்கிங் போறேன். அவன் ஒரு 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 வேணாம் செக் பண்ணலாம் ப்ரோ. அதாவது இல்ல ஒரு நிமிஷம் இல்ல செக் பண்ணிட்டு வரான். அக்ஷய் முடிச்சுட்டு வரான். அவன்கிட்ட சொல்றேன், டேய் ஆளு கூட இப்படி தடனது இல்ல, என்னடா பண்றாங்க? இல்ல சொல்றேன் தான் டீசன்ட் தான் செக்கிங் சொல்றேன். நானே ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொன்னேன். இல்ல ஆனா எனக்கு இல்ல ப்ரோ இதுல இதாவது பரவாயில்ல. ரோஹினி தேட்டர்ல துப்பாக்கி எப்படி விஜய் இன்ட்ரோ உள்ள போகுது புரியுதா? டேய் இன்ட்ரோடான்னு போறோம் சார், செக்கிங் சார். டேய் ஏன்னா நான் பாம் எத்தனாடா உள்ள போறோம், உயிரை வாங்கினு. நீ பாம் எடுத்தா கூட உள்ள கொண்டு போயிருவானுவா. நீ கையில ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் அவ்வளவுதான். ஆனா உண்மை இல்ல விக்னேஸ்வர வெடிகுண்டு தின்பனா கூட உள்ள விட்டுருவான் போல இருக்குது. ஏதான் பாக்கெட்ல ஏதாவது சிப்ஸ் பாக்கெட் இருந்தா அவள்தான். ஒருத்தன் அதை போட்டு வச்சிருந்தான். இல்லப்பா ஒரு இன்ஃபுளுசர் என்ன தெரியுமா, இந்த தெரியும் இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் தானே. அது பிவிஆர் சாரி இந்த ஏஜிஎஸ்ல எடுத்துட்டு போயிருந்தான். இது பரவாயில்ல. எங்கேயோ ரஸ்னா இல்ல ரஸ்னா பாக்கெட்ல எடுத்துன்னு வந்து பாட்டில் ஊத்தி அது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுன்னு இருப்பான் வைத்தியம். நான் ஒரு டைம் வந்து சும்மா எதுக்கு வாங்கணும் பபுள் கம் வாங்கிட்டு தெரியுமா, பேக்ல இருந்து நான் கவனிக்கவே இல்லை. பார்த்து கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு ஒண்ணு இங்கேயே சாப்பிட்டு போங்க இல்ல வெளியே எடுத்து தூக்கி போட்டு போங்கன்னு சொல்லி நிக்கிறான். டேய் பபுள் கம் ஒரு பபுள் கம்லாம் சாப்பிடலாம், ஒரு பாக்கெட் இருக்கு அது மொத்தமா இதெல்லாம் ஓவர்ரா. பபுள் கம் எத்தனை போய் என்ன என்ன சொல்லலாம், பபுள் கம் நீங்க கீழே துப்பிடுறீங்க ப்ரோ, அது வந்து எடுக்க முடியாது இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஆமா இல்ல அந்த மாதிரி ஓகே இல்ல அந்த மாதிரி சொல்லலாம். அவன் என்ன சொல்றான்னா வாயில போட்டு போயிருங்க அப்படிங்கிறான், மொத்தமா எடுத்துட்டு போக கூடாதான். இது லைட்டா தெரியல, ஏதாவது ஓனர் சொல்லிருப்பான். அதோட நான் சுத்தில பின்னாடி இருந்தவங்களுக்கு யாருன்னு தெரியாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போனேன். இந்த ப்ரோ எடுத்துக்கோங்க ப்ரோன்னு. வெளியே சும்மா வச்சுட்டு போக முடியும் அதுக்காக. ஆனா இதனால்தான் தியேட்டர்ல சில பேர் குடிச்சிட்டு போயிடுறானுங்க. செக் பண்றதான் இதை செக் பண்ண மாட்டானுங்க. இப்ப கரெக்டா என்ன இப்பதான் ப்ரோ நீங்க வரும்போது தான் என்ன 2 வாட்டி திக் போட்டுச்சு. வெளில போயிட்டு நான் உள்ள வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன் அலெக்ஸ்க்கு. ஏன்னா இது பொன்மொழி கைதுங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு நியூஸ் பாத்தீங்களா? அப்படியா? ஆமாமா அது 8 மணிக்கே நடந்துருச்சு. 8:08க்கே நடந்துருச்சு. ஆனா இல்ல எத்தனையோ ஆட்சியில எத்தனையோ அரஸ்ட பாத்திருக்கேன். இங்க சிஎம் தவிர எல்லாருமே அரஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு வைப் வருது. போயிட்டு பாருங்க. நாளை கழிச்சு வந்து நம்ம தலைவர் யாரு, அவர் பேர் என்ன மூல அந்த ஸ்டாலினோட அண்ணன் பேர் என்ன, துரைமுருகன். முதல்ல இல்ல பேர் துரைமுருகன். சேகர் பாபு இல்ல சேகர் பாபு புஷ்னு போங்கப்பா.
சேகர் பாபுலாம் அவ்வளவுதான். ஆனா ஆல்ரெடி 2 பேரும் அங்காளி பக்கம் மாதிரி தான். நான் இது ஒவ்வொரு இடத்துல இருந்து அம்பேத்கர் சிலை வைக்கிறாங்க, இவர் தலைவர் வந்து முருகன் சிலை வைக்க போறேன்னு சொல்லி இப்ப வாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாப்ல. என்ன செய்ய? இவ்வளவு நாளா சங்கி சொல்லிக்கிட்டே இப்ப முழு சங்கியா பண்ணிக்கிறாங்க. விக்னேஷ் ப்ரோவே ஒரு பிஜேபி என்பதை அது எப்படிடா போன வாரம் தான் என்ன யோசிக்காம அதுக்கு முன்னாடி மாம்பழம் இல்ல கம்பேக்னு ஒண்ணு இருந்தா அதுல ஒண்ணு இருக்கணும். அதான் ஒரு கோ பேக் இல்ல